ஞானத்தினுடைய பொது இலக்கணம் 275. ஞான நூல்தனை ஓதல் ஓதுவித்தல் நற்பொருளை கேட்பித்தல் தான் கேட்டல் என்கின்ற பாடலில் ஞானத்தினுடைய பொது இலக்கணத்தை காட்டினார். சிறப்பு இலக்கணத்தை 276. கேட்டலுடன் சிந்தித்தல் தெளிதல் நிட்டை கிளத்தல் என 2 கிழக்கில் ஞானம் என்று 277 ஞானத்தினுடைய சிறப்பு இலக்கணத்தை காட்டினார். அதன் பிறகு ஞானம் எவ்வாறு உயர்ந்தது என்பதற்கு தானம் யாகம் தீர்த்தம் ஆச்சிரமம் என்பவற்றை விட சிறந்தது என்பதை 277 காட்டி சரீகிரி யோகத்தில் நிற்பவர்கள் பதமுத்திகளை பெற்று பிறகு இந்த உலகத்தில் என்ன செய்வாங்க, நல்ல குலத்தில் தோன்றி அவர்கள் திருவடியை ஞானம் பெற்று திருவடியை அடைவர் என்பதை 277 காட்டினார். அதன் பிறகு 278 ஞானம் பெறுதற்கு எளிய வழி, சிவஞான செயலுடையோர் கையில் தானம் திளமளவே செய்திடும் என்கின்ற பாடலில் ஞானம் பெறுவதற்கான எளிய வழியை காட்டினார். பிறகு ஞானத்தை தவிர வேறு வகையாலும் விடுபெற்றை பெறலாம் என்பவர்களையெல்லாம் மறுத்து அவர்கள் சொல்லுகின்ற ஞானமெல்லாம் ஞானமல்ல, அடிஞானமே ஞானம் என்பதை 279 காட்டினார். இப்பொழுது நாம் 280. இப்போ 276வது பாடல் என்ன சொன்னார்? 276 கேட்டலுடன் சிந்தித்தல் தெளிதல் நெட்டை கிளத்தல் என்று 4 வகையான ஞானம், கேட்டல் ஞானம், சிந்தித்தல் ஞானம், தெளிதல் ஞானம், நெட்டை ஞானம் என்று 4 ஞானம், 4 படி என்று தனித்தனியாக பார்க்கக்கூடாது. கேட்டாதான் சிந்திக்க முடியும், சிந்தித்தாதான் தெளிய முடியும், தெளிஞ்சாதான் நெட்டை கூட முடியும். 4 படி என்பதை அங்கே காட்டினார். அதன் பிறகு இந்த 4ஐயும் எங்கெங்கே வருதுன்னு நான் உங்களுக்கு சொன்னேன். 4 எங்கே இருக்கிறது? எந்தெந்த நூற்பா? 8 கேட்டல் ஞானம், 9 சிந்தித்தல் ஞானம், 10 தெளிதல் ஞானம், 11 நெட்டை ஞானம்னு பார்த்தோம். இப்போ அதற்கு முன்பாக அங்கே ஒவ்வொரு சொல்லா சொன்னதை அடுத்து இங்கே ஒவ்வொரு பாட்டாக சொல்கிறார். கேட்டல் ஞானம்னா என்ன என்பதற்கு ஒரு பாடல். எது? 280வது பாட்டல் எதுங்க? கேட்டல் ஞானம். 81 சிந்தித்தல் ஞானம், 82 தெளிதல் ஞானம், 83 நெட்டை ஞானம். சரிங்களா? நீங்கள் பெரிய புராணம் பார்த்தீங்கன்னா தெரியும். தில்லைவாள் அந்தனதம் அடியார்க்கு மடியே சொன்னவர் யாரு? நம்பி ஆரூரர் பாடுறாரு, பதிகத்தை பாடுறாரு. ஒவ்வொருவருக்கும் ஒரு வரி. அதன் பிறகு நம்பி ஆண்டார் நம்பி என்ன செஞ்சார்? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாட்டாக பாடினார். சேக்கிழார் பெருமான் வந்தார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு புராணம் இல்லையா? முதல்ல ஒரு வரி, அப்புறம் ஒரு பாடல், அதன் பிறகு ஒரு புராணம். இதுதான் நமக்கு திருத்தொண்ட புராணத்தினுடைய வரலாறு. திருத்தொண்ட தொகை, திருத்தொண்ட திரு அந்தாதி, திருத்தொண்டர் புராணம். அது மாதிரி ஞானத்தை என்ன செஞ்சார்? 276 கேட்டலுடன் சிந்தித்தல் தெளிதல் நெட்டை கிளத்தல் என்று ஒவ்வொரு சொல்லா 4 படியை சொல்லிட்டு இங்கே என்ன செய்கிறாரு? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாட்டு. 280 கேட்டல் ஞானம், 81 சிந்தித்தல் ஞானம், 82 தெளிதல் ஞானம், 83 நெட்டை ஞானம். அப்புறம் என்ன செய்கிறாரு? இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சூத்திரம். 88 இங்கே நமக்கு 8வது நூற்பா என்னது? கேட்டல். 9 தெளிதல் சிந்தித்தல், 10 தெளிதல், 11
நெட்டை கூடல் என்று வரிசையாக ஒவ்வொரு சூத்திரத்தில் விளக்கிறார். சரியா? இந்த பாடல் எதற்குரியது? கேட்டல் ஞானத்திற்கு உரியது. பாடல் பாருங்க, 280. கேட்டல் ஞானம். சூரியகாந்த கல்லின் இடத்தே செய்ய சுடர் தோன்றியிட சோதி தோன்றுமா போல் ஆரியனாம் ஆசான் வந்து அருளால் தோன்ற அடிஞானம் ஆன்மாவில் தோன்ற தூரியனாம் சிவன் தோன்றும் தானும் தோன்றும் தொல்லுலகம் எல்லாம் தன்னுள்ளே தோன்றும் நேரியனாய் பரியனுமாய் உயிர்க்கு உயிராய் எங்கும் நின்ற நிலை எல்லாம் முன் நிகழ்ந்து தோன்றும். இப்போ கேட்டல் ஞானம் என்பது இங்கே விரிக்கிறாரு. தோன்றியிட செய்ய சுடர் தோன்றும். தோன்றியிட செய்ய சுடர் தோன்றும். அதாவது சூரியன் தோன்றுகிற போதே எப்படி தோன்றுவான்? தன் கதிர்களோடு தோன்றுவான். சூரியன் தோன்றுகிற போதே கதிர்களோடு தான் தோன்றுவான். சூரியன் தனியாக வருமா? வராது. சூரியன் வராமல் கதிர்கள் மட்டும் வருமா? வராது. சூரியன் வந்தால் கதிர் வரும், கதிர் வந்தால் சூரியன் வரும். அதுபோல் இறைவன் எப்படி வருவான்? அருளோடு வருவான். இறைவன் வந்தாவே எப்படி வருவான்? அருளோடு தான் வருவான். அருள் தனியாக வராது, சிவம் தனியாக வராது. அதனால தான் என்ன சொல்கிறாருங்க? தோன்றியிட செய்ய சுடர், சிவந்த சுடர் சூரியன். சூரியன் எப்படி வருவானுங்க? சோதியோட, தன் கிரகணங்களோட, தனது ஒளிக்கற்றைகளோட யார் தோன்றுவார்? சூரியன் தோன்றுவான். அதுபோல ஆசிரியர் தோன்றுவார். ஆசிரியர் எப்படி தோன்றுவார்? சூரியன் மாதிரி தோன்றுவார். சூரியன் மாதிரி தோன்றுவார். அப்போ சூரியன் வரும்போது என்ன வரும்? சுடர் வருமா இல்லையா? சுடர் வரும். அதுபோல் ஆசிரியர் வருகிற போது எப்படி வருவார்னு கேட்டிங்கன்னா அருளால் வருவார். அருளால் வருவார். அந்த அருள் என்பது என்ன? ஆசிரியனது அருள். ஆசிரியனது அருள் என்ன? ஆசிரியர் நமக்கு அருள் செய்கிறார். என்ன அருள் செய்கிறாரு? கேட்பித்தலாகிய அருளை செய்கிறார். கேட்பித்தலாகிய அருள். கேட்பித்தல்னா என்னது? பாடத்தை கேட்க வைக்கிறது. புரியுதா இல்லைங்களா? எல்லா ஆசிரியரிடத்தும் அறிவு போய் நிற்காது. நிற்குமா? உலகத்தில் எத்தனையோ ஆசிரியர் இருக்கிறாங்க. ஞான நூலே நமக்கு சொல்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்களா இல்லையா? எல்லாட்டையும் நம்ம அறிவு போய் நிற்கிதா? நிற்கலை. என்ன காரணம்? அவர் வேற நூல் ஏதாவது சொல்ல போகிறாரா? வேற நூல் சொல்ல போகிறாரா? இல்லை அவர் ஏதாவது சொந்த புராணம் இது பாட போகிறாரா? அப்படிலாம் இல்லை. அப்போ ஏன் நமக்கு ஒரு சில இடங்களில் போய் மட்டும் மனசு என்ன ஆகுது? நிற்குது, மற்ற இடத்துல நிற்பது இல்லை. சரி, அப்போ இவர் தான் சிறந்தவருங்க, அவர் சரியில்லை அப்படி சொல்லலாமாண்ணா? அவருக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது, இருக்கா இல்லையா? நம்ம அவர்கிட்ட போக மாட்டோம், ஆனால் அவருக்குன்னு என்ன இருக்குது? அவருக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கா இல்லையா? அப்போ அவங்களுக்கு எங்கே ஈர்ப்பு இருக்குது? அவர்கிட்ட தான் ஈர்ப்பு இருக்குது. புரியுதா இல்லையா? அப்போது இதில் யார் சிறந்தவங்க? யார் சிறந்தவங்க? எல்லாம் சிறந்தவங்க தான். இதில் சிறந்தவங்க தாழ்ந்தவங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. நமக்கு எங்கு அறிவு நிற்கிறதோ அது நமக்கானது, அவ்வளோதான். அதுக்கு மேலே இது சிறந்தது அப்படிங்கிற ஆராய்ச்சிக்கெல்லாம் போகக்கூடாது. புரியுதா இல்லைங்களா? அப்போது ஆசிரியன் தோன்றுகின்ற போதே எப்படி தோன்றுவான்? கேட்பித்தலை பயப்பித்து கொண்டே கேட்பித்தலை உணர்த்துவான். அவன்கிட்ட போகும்போதே நமக்கு என்ன தோணும்? கேட்க வேண்டும் என்கின்ற விருப்பம் தோன்றும். எப்படி சூரியன் தோன்றுகிற போது கதிர் தோன்றுவது போல ஆசிரியன் தோன்றுகின்ற போது எது தோன்றும்? கேட்பித்தல் ஞானம். இது ஆசிரியன் கேட்பித்தல் ஞானம். மாணவனுக்கு என்ன ஞானது? கேட்டல் ஞானம். கேட்டல் ஞானம். இப்போ தான் இந்த இடம் ரொம்ப நுட்பமான இடம். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளா படித்தோம்னா அது என்னது? ஓதல். நம்மளா படித்தா ஓதல். ஆசிரியன் சொல்ல கேட்டால் அதுக்கு என்னது? கேட்டல். ரெண்டும் ஒன்று தான். இந்த புத்தகத்தில் இருக்கிறது யார் படித்தாலும் இதைத்தானே படிக்க போகிறோம். புத்தகத்தில் இருக்கிறது யார் படித்தாலும் என்ன படிக்க போகிறோம்? அதான் படிக்க போகிறோம். ஆனால் இங்கே ஆசிரியன் தோன்றுகிற போது தான் அது என்னன்னு சொல்லப்படுகிறது? கேட்டல் ஞானம் என்று சொல்லப்படுகிறது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது அந்த நிலையில் நம்ம கொஞ்சம் கவனமாக பேசணும், இல்லைன்னா தகராறு வந்துடும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆன்மா
அந்த ஆன்மாவின் அறிவு சுத்த அறிவு. ஆன்மாவின் அறிவு, ஆசிரியன் அறிவு என்னது? சுத்த அறிவு. அவருடைய வாக்குக்கெல்லாம் என்னது? பதிவாக்கு. ஆசிரியனது வாக்கு பதிவாக்கு என்ற பெயர். அப்போ நீங்க பாருங்க, நாதம், விந்து, சாதாக்கியம், மகேஸ்வரம், சுத்த வித்தை இல்லைங்களா? இப்போ நாத தத்துவம், விந்து தத்துவம், சாதாக்கிய தத்துவம் என்று சொல்லக்கூடிய இந்த தத்துவங்களிலே தோன்றுகின்ற பொருள்கள் என்ன? எது தோன்றும் நமக்கு? வாக்குகள் தோன்றும். புரியுதா இல்லைங்களா? நாத தத்துவத்தில் என்ன தோன்றும்? வாக்குகள். எத்தனை வாக்கு இருக்கு? வாக்கு எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். வாக்குகள் 4 வகைப்படும். என்னென்ன வாக்கு? சூக்குமை, பைசந்தி, மத்திமை, வைகரி. வாக்குகள் 4. வாக்குகள் 4. இந்த வாக்குக்கள்லாம் என்னது? சுத்தமாயா காரியம். வாக்குகள் எல்லாம் சுத்தமாயா காரியம். இப்போ பாருங்க, இந்த புத்தகம் இருக்கிறது. இந்த புத்தகத்தில் இருக்கிற எழுத்துக்கள்லாம் என்ன ஞானம்னு கேட்டிங்கன்னா பாச ஞானம். புத்தகத்தில் இருக்கிற எழுத்துக்கள்லாம் என்னது? பாச ஞானம். இந்த எழுத்துக்களாலான சொற்கள் ஆசிரியன் வாக்கிலிருந்து வந்ததுன்னா அது பதிஞானம். பதிஞானம் எப்போ பதிஞானம் ஆகுன்னு கேட்டிங்கன்னா, அவன் ஆசிரியனுடைய வாக்கை உபதேசமாக கேட்டால் அது பதிவாக்கு. அதே ஆசிரியர்கிட்ட ஒரே இடத்துல 2 மாணவன் இருக்கிறான். ஒரே ஆசிரியர் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு மாணவன் அதை எப்படி கேட்குறான்? அவன் ஞானதீக்கை பெற்று அடங்கி நின்று உபதேசமாக கேட்டால் அந்த ஆசிரியர் சொல்லக்கூடிய சொற்கள் எல்லாம் அவனுக்கு என்னது? பதிவாக்கு. பதிவாக்கு. அவன் பக்கத்திலே இன்னொருத்த உட்காந்துருக்கிறான். தனித்தனியால் இது பாடம் இல்லை. பாடம் ஒரே இடத்துல ஒரே ஆசிரியர் நடத்திட்டு இருக்கிறாரு. ஒருவன் எப்படி நிற்கிறான்? கேட்டல் ஞானத்தில் நிற்கிறான். கேட்டல் ஞானம்னா என்ன இருக்கணும்? அதற்குரிய தீக்கை எல்லாம் பெற்று அவன் ஆசிரியன்பால் அடிமை கொண்டு அடங்கி நின்று கேட்கிற போது இந்த பாடம் அவனுக்கு என்ன ஆகிடும்? பதிவாக்க ஆயிரும். இன்னொருவனுக்கு என்ன? அது என்ன ஆயிரும்? பசு ஞானமாகிடும். அது என்ன ஆயிரும்? பசு ஞானமாக ஆகும். அப்போ சொல்கிற ஆசிரியர்கிட்ட வேறுபாடு இல்லை. வேறுபாடு எங்கே இருக்கிறது? மாணவனது பக்குவத்தில் இருக்கிறது. மாணவனது பக்குவத்தில் இருக்கிறது. எனவே வாக்குகள் சுத்தமாயா காரியம். வாக்குகள் சுத்தமாயா காரியம். இந்த சுத்தமாயா காரியங்கள் தான் நம்ம அறிவை திருத்தும். நம்ம அறிவை திருத்தும். நம்மளாம் படித்தோம்னா அது என்ன ஆயிடுச்சு? பாசஞானம், பசுஞானம். பாசஞானம், பசுஞானமும் நமக்கு என்ன செய்யும்னா பதிஞானத்தை பெறுகிற தகுதியை கொடுக்கும். இது வீண் சொல்ல முடியாது. இப்படியே செஞ்சோம்னா என்ன ஆகும்? இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தும் இல்லைங்களா? நூல்களை நாமளாக படிக்கிற போது என்ன ஒரு புண்ணியம் இருக்குது. அந்த புண்ணியம் நம்ம என்ன செய்யும்? பதிஞானத்தை பெறுகிற தகுதியை நமக்கு கொடுக்கும். சரிங்களா? அதுதான் இங்கே. எனவே அந்த சுடர் சோதி தோன்றியிட சூரியன் தோன்றுகிற போது சுடர் தோன்றுவது போல, அப்படி தோன்றுகிற போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, சூரியகாந்த கல்லின் இடத்தே சோதி தோன்றுமா போல் ஒரு ஓமை சொல்கிறார். அருமையான ஓமை. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியன் தோன்றுகின்ற போதே இங்கே என்ன கல் இருக்கு? சூரியகாந்த கல் இருக்கு. சூரியகாந்த கல் இருக்கு. இதில் என்ன வந்துருச்சு? நெருப்பு தோன்றுது. சூரியகாந்த கல் நெருப்பு வரும். எப்போ வரும்? சூரியனுடைய முன்னிலையில். சூரியனுடைய முன்னிலையில் சூரியகாந்த கல் எது தோன்றும்? நெருப்பு தோன்றும். சூரியன் வரலன்னா நெருப்பு தோன்றாது. இந்த நெருப்பு எங்க இருக்கிறது? எங்க இருக்குது? கல்லில் தான் இருக்கு. நெருப்பு எங்க இருக்கிறது? கல்லில் தான் இருக்குது. ஆனால் இந்த கல் எப்போ தோன்றும்? சூரியன் வந்தால் தான் தோன்றும். சூரியன் வரலன்னா இந்த நெருப்பு என்ன ஆயிரும்? அடங்கி நிற்கும். வெளி தோன்றாது. வெளி தோன்றாமல் எப்படி இருக்கும்? அடங்கி நிற்கும். எப்போ இது வெளிப்படும்? சூரியன் வந்தால் தான் தோன்றும். சூரியன் வந்தால் தான் தோன்றும். இதுதான் அருமையான ஓமை. ஆசிரியன் வராமல் மாணவனுக்கு கேட்டல் ஞானம் வராது. கேட்டல் ஞானம் வராது. ஆசிரியன் வந்து மாணவனுக்கு ஞானத்தை கொடுக்க மாட்டார்.
நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஆசிரியன் என்ன செய்ய மாட்டார்? ஞானத்தை கொடுக்க மாட்டார். புரியுதா இல்லையா? ஞானம் எங்கே இருக்கிறது? அவங்ககிட்ட தான் இருக்குது. அந்த ஞானத்தை என்ன செய்வார்? விளங்குமாறு செய்வார். விளங்குமாறு எப்படி? இந்த சூரியகாந்த கல்லில் மறைந்திருக்கிற நெருப்பு சூரியன் முன்னிலையில் வெளிப்படுவது போல ஆன்மாவின் அறிவிலே இருக்கிற ஞானம் ஆசிரியர் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? அடங்கி இருந்துச்சு. ஆசிரியன் வந்தாதான் அது எப்படி வரும்? வெளிப்பட்டு தோன்றும். புரியுதா இல்லைங்களா? அப்போ கட்டாயம் யார் வரணும்? ஆசிரியன் வரணும். அப்போ குருநாதர் இல்லாமல் ஞானம் தோன்றவே தோன்றாது. தோன்றவே தோன்றாது. இது நமக்கு எதில் சொல்லியிருக்கிறாரு? திருவருட்பயன். திருவருட்பயனில் 50வது குறட்பா. திருவருட்பயனில் 50வது குறட்பா. யாருக்காவது ஞாபகம் இருக்கா? சொல்லியிருப்பீங்க. யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ஞானம் இவன் ஒழிய நன்னியிடும். ஞானம் இவன் ஒழிய நன்னியிடும். நற்கள் அனல் பானு ஒழியப்படேன். கேட்ட மாதிரி இருக்காமா? கேட்டிருக்கீங்களா இல்லையா? ஞாபகம் இல்லை. கேட்டிருப்போம் இல்லையா? ஞானம் இவன் ஒழிய நன்னியிடும். நற்கள் அனல் பானு ஒழியப்படேன். பாட்டை சொன்னால் தெரியாது, பொருள் சொன்னால் தெரிஞ்சிடும். ஆமாம்மா சொன்னீங்க. இப்போ இந்த 5வது அதிகாரம் திருவருட்பயனில் புதிய மாணவர்கள்லாம் தெரியாது, இன்னும் நடத்தவே இல்லை திருவருட்பயன் இல்லையா? நடத்தியாச்சா இல்லையா? நடத்தியாச்சு. நடத்தினாலும் ஒன்று தான், நடந்தாட்டியும் ஒன்று தான் இல்லையா? அருளது நிலை அப்படின்னு 4வது அதிகாரம். அருள் உருநிலை என்பது 5வது அதிகாரம். அருளே உருப்பெற்று வரும், அருளே உருள் பெற்று வரும் என்பது 5வது அதிகாரம். அதில் குருநாதன் எப்படிலாம் வருவார் அப்படியெல்லாம் 9 குறட்பாலை சொன்னதுக்கு அப்புறமும் அவனுக்கு ஒரு சந்தேகம். என்னது? என்ன சந்தேகம்? ஏங்க கண்டிப்பாக குருநாதர் வரணுமா? கண்டிப்பாக குருநாதன் வரணுமா? இந்த தீக்கையெல்லாம் வாங்கலைன்னா ஞானம் வராதா சார்? ஞானம் வராதா அப்படின்னு ஒரு சந்தேகம் எப்போ வருது? அவ்வளவு சொன்னதுக்கப்புறம் 9 குறட்பால குருநாதன் வரணியான்னு சொன்னதுக்கு அப்புறமும் இவனுக்கு என்ன சந்தேகம்? கண்டிப்பாக வந்தே ஆகணுமா சார்? ஈக்கே அவசியம் இல்லைன்னு சொன்னால் அதுக்கு விளக்கம் அவங்க தான் சொல்லணும். நான் சொல்கிறதுக்கு நூலில் இருக்கிறத நான் சொல்கிறேன். வேண்டியதில்லைன்னு அவங்க என்ன செய்யணும்? அவங்க தான் விளக்கணும். அது ஏதாவது நூலில் ஏதாவது இருந்ததுன்னா, இந்த நூலில் சொல்லியிருக்கு, இந்த நூலில் தீக்கை பெற வேண்டியதில்லை என்று சொல்லியிருக்குன்னு யார் சொல்லணும்? அவங்க தான் சொல்லணும். அதை அவங்கள எப்படி நம்ம மறுக்கிறது இல்லையா? நம்ம சொல்கிறதுக்கு சான்று எங்கே இருக்கு? நூலில் இருக்குதா? இப்போ நான் சொல்கிற பாட்டு தான். ஞானம் இவன் ஒழிய நன்னியிடும். ஐயா குருநாதன் இல்லாமல் வேணுமா? ஐயா வரும். ஒரே ஒரு நாள் வரும். எப்போ வரும்? என்னைக்கு சூரியன் வராமல் சூரியகாந்த கல்லில் நெருப்பு வருதோ அன்னைக்கு குருநாதன் வராமல் உனக்கு ஞானம் வந்துடுயா. சரியா? அது வரைக்கும் நீ என்ன செய்ய? கொஞ்சம் வெயிட் பண்ண. என்னைக்காவது ஒரு நாள் நடக்குதா பார்க்கலாம். டெய்லியும் கொண்டு இந்த கல்லை வெளியே வெய்ய. என்னைக்காவது மோடம் போட்டிருக்கும் போத சூரியகாந்த கல்லில்
குபீர்னு நெருப்பு பிடிச்சிருச்சுன்னா அன்னைக்கு உனக்கு ஞானம் வந்துருயா, அன்னைக்கு உனக்கு ஞானம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? இது வரப்போகிறது இல்லை. நீ திருப்பி திருப்பி கேட்டீங்கன்னா நான் ஒன்றும் உனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதாங்கய்யா நீங்கள் கேட்டதுக்கு பதில். ஐயா அதாங்கய்யா நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் இதுதான். நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் நீங்கள் சொன்னீங்க, நான் சொல்லலை. கேட்ட கேள்விக்கு பதில் இது இதுதான். என்னைக்காவது நடந்ததுன்னா அன்னைக்கு அது நடக்கும். சரிங்களா? அது திருவருள் தான் சொல்லணும். நீங்கள் சொல்கிற ஒரு ஆள் இல்லை, பல பேர் இருக்காங்க. அது அதாவது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், குருநாதர் எப்படி வருவார் அப்படின்னு ஒரு கதை சொன்னேன். ஞாபகம் இருக்கா? ஆடு யானை ஞாபகம் வந்துருச்சாப்போ? என்ன கதை? ஒரு கரும்பு தோட்டத்தை எப்படி மேயறதுன்னு ஆடு என்ன செய்யுது? தன் குட்டிக்கு சொல்லி கொடுக்குது. அதே கரும்பு தோட்டத்தை இன்னொரு பக்கம் ஒரு யானை தன் குட்டிக்கு சொல்லி கொடுக்குது. சரியா? நீங்கள் ஆட்டுக்கு குட்டியாக பிறந்தா கோந்தாளையத்தான் திங்கணும், யானைக்கு குட்டியாக பிறந்தா மொத்த கரும்பையும் திங்கலாம். நீங்கள் எதா பிறக்கணும்னு யார் முடிவு செய்கிறது? அது பெருமான் முடிவு செய்கிறாரு. நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணுறீங்கிறத யார் முடிவு செய்யணும்? பெருமான் தான். நம்ம பக்குவம் எவ்வளவோ அவ்வளவே. ஓ நன்றாக ஒன்று ஞாபகம் வச்சுக்கங்க. இப்போ உதாரணத்துக்கு நாம் ஒருத்தரை பின்பற்றுறோம்னு வச்சுக்கங்க. பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் அதற்கு முக்கியமான காரணம் அவர்கள் கருத்தும் நம் கருத்தும் ஒத்து நின்றால்தான் நீங்கள் பின்பற்ற முடியும். இல்லைன்னா நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க? பின்பற்ற மாட்டீங்க. அவர் சொன்னாருங்க நான் செஞ்சேன்னு சொல்கிறதெல்லாம் சும்மா. 1000 பேர் 1000 சொல்கிறாங்க, 1000த்தையும் நாம் ஏற்றுக்கிறோமா? ஏற்றுக்கிறது இல்லை. நாம் யார் சொல்கிறத ஏற்றுக்குவோம்? நம்ம எப்படி இருக்கணும்னு நினைக்கிறோமோ அப்படி இருக்கிறவங்க யார் சொல்கிறாங்களோ அதை நாம் ஏற்றுக்குவோம். புரியுதா இல்லைங்களா? அதுதான் உண்மை. இப்போ வாங்கணும்னு ஒருத்தர் சொல்கிறாரு, வாங்க வேண்டான்னு ஒருத்தர் சொல்கிறாரு, இருக்கிற இடம் தெரியாமல் இருன்னு ஒருத்தர் சொல்லுவார், அருமையாக இருயான்னு ஒரு ஆள் சொல்லுவார். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறாங்க. அங்கே போகிறவன் யார் போவான்? அதை பிடிச்சவன் அங்கே போவான், இதை பிடிச்சவன் இங்கே போவான். இங்கேயும் 10 பேர் இருப்பான், அங்கேயும் 10 பேர் இருப்பான். எப்படி இருக்கிறான்? இவனுக்கு இது பிடிக்கும், அங்கே இருக்கிறான். அங்கே பிடிக்கலன்னா அவன் அங்கே இருக்கிறான். இல்லையா? இல்லையா? நானே பிரம்மம், நானே பிரம்மம்னு சொல்கிறவன் அங்கே தான் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது. இருக்கா இல்லையா? ஏன் இருக்கு? நல்லா இருக்கு கேட்கறதுக்கு, நல்லா இருக்கு. இவனோட இவன் என்ன நினைக்கிறானோ அதான் அவன் சொல்கிறான். இதுதான் ஐயா நமக்கு சரியான இடம், இதுதான் நமக்கு சரியான இடம் அப்படின்னு என்ன செய்கிறான்? மொத்தமாக அங்கே போய் உக்காந்துக்கிறான். இங்கே வந்து என்ன சொல்கிறான்? அடிமை, இருக்கிற இடம் தெரியக்கூடாது, நான் செஞ்சேன்னு சொல்லாத. இதெல்லாம் நமக்கு ஆகுமா சார்? செலவு நான் பண்ணணுமாம்மா. செலவு நான் பண்ணிவிட்டு யார் செஞ்சதுன்னு சொல்லணும்? பெருமான் செஞ்சு. இது என்னையா இது? இது நல்லாவே இல்லை. எப்படி இருக்கணும்? 100 ரூபா கொடுத்தா 500 ரூபாய்க்கு ப்ளக்ஸ் வைக்கணும். 100 ரூபா செலவு பண்ணால் 500 ரூபாய்க்கு ப்ளக்ஸ் வைக்கணும். இது எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. அப்படி சொன்னால் கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும் இல்லையா? ஏன்னா அதை விரும்புகிற உயிர் அதிகமாக இருக்குது, அதை விரும்புகிற உயிர் அதிகமாக இருக்குது. அப்போ நமக்கு எங்கெங்கே பிடிக்குமோ அங்கங்கே தான் அவரவர் இருப்பாங்க. புரியுதுங்களா? நம்ம அவர் சொல்கிறதுனால இவன் கேட்குறான்லாம் இல்லை. இவன் கருத்தும் அவர் கருத்தும் எப்படி இருக்கு? ஒத்து போகிறதுனால தான் அங்கே இருக்கிறான். ஒத்து போகலன்னா அவன் என்ன செய்ய மாட்டான்? அங்கே இருக்க மாட்டான். புரியுதா இல்லையா? அதனால் அதெல்லாம் விட்டுருங்க. சரி. எனவே செய்ய சுடர் தோன்றியிட சூரியகாந்த கல்லின் இடத்து சோதி தோன்றுமா போல். இது ஓமை. சூரியன் வந்தால் சூரியகாந்த கல்லில் நெருப்பு தோன்றும். அது போல அருளால் வந்து ஆரியனாம் ஆசான் தோன்ற.
ஆசான் எப்படி வருகிறாருங்க? அருளால். என்ன அருளால? என்ன அருளுங்க? கேட்டல் ஞானம். கேட்டல் ஞானத்தை தருகிற அருள். மாணவனுக்கு கேட்டல் ஞானத்தை தருகிற அருளோடு யார் வரா? ஆசிரியர் வரார், குருநாதர் வருகிறார். அப்படி வருகிற போது அருளால் வந்து ஆரியனாம் ஆசான் தோன்ற, ஆசான் தோன்ற ஆன்மாவில் அடிஞானம் தோன்றும். ஆன்மாவில் அடிஞானம் தோன்றும். அடிஞானம் என்பது திருவடி ஞானம். திருவடி ஞானம். அந்த திருவடி ஞானம் என்பது இங்க என்ன ஞானம்? கேட்டல் ஞானம் தான். திருவடி ஞானம்னா இப்ப என்ன ஞானம்? மாணவன் எல்லாத்தையும் எப்படி கேட்டுட்டு இருக்கிறான்? கேட்டல் அளவில் அவனுக்கு நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது, அனுபவம் இல்லை. புரியுதா இல்லையா? சர்க்கரை இனிக்கும் அப்படின்னா அவன் கேட்டு வச்சிருக்கிறான். இப்போ சர்க்கரை சாப்பிட்டாதான் இனிக்கும். இப்போ அவனுக்கு என்ன நடந்திருக்குது? சர்க்கரை இனிக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டானா இல்லையா? இது வரைக்கும் சர்க்கரை இனிக்குன்னே தெரியாது. இப்போ என்ன தெரிஞ்சுக்கிட்டான்? சர்க்கரை இனிக்குயா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டான். இப்போ அவனுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? முதல்ல இருந்ததை விட இவன் ஒரு படி முன்னேறிட்டான். நாளை வச்சு இது என்னன்னு கேட்டால் தெரியாது, இதுக்கு பேர் தெரியாது, இனிக்குமா தெரியாது, கசக்குமா தெரியாது. இப்போ என்ன தெரிஞ்சிச்சு? ஐயா இதுக்கு பேர் சர்க்கரை, இது சாப்பிட்டா இனிக்கும் தெரிஞ்சாச்சு. அப்புறம் சாப்பிட்டு இனிக்கிறதுன்னு சொல்கிறது வேற. திருவருள் என்பது நமக்கு பிறவாமையை கொடுக்கும், வீடு பேருக்கு போகணும், பதி இது பசி இது பாசம் இது, பதியை பிடிக்கணும், பாசத்தை விடணும், நாயாரு ரெண்டும் கெட்டான், இதோடு நின்னா இதுவா நிற்பேன், அதோடு நின்னா அதுவா நிற்பேன். இதெல்லாம் என்ன ஞானம்? இதெல்லாம் கேட்டல் ஞானம். இதெல்லாம் கேட்டல் ஞானம். யார் சொல்ல? குருநாதன் சொல்ல மாணவன் அறிகின்ற ஞானம். இது எல்லாம் எப்படி நடக்குது? அறிவளவில் நடக்குது. புரியுதா இல்லைங்களா? அதுக்கு என்ன ஞானம்? இதற்கும் ஞானம்னு தான் பேர். இதற்கும் ஞானம் தான் பேர். ஆனால் இது என்னது? முழுமையான ஞானம் கிடையாது. இது முழுமையான ஞானம் கிடையாது. ஆனால் அதுக்காக குறைஞ்ச ஞானமா? இல்லை. ஏன்? இதுக்கு எத்தனை படி ஏறி வந்திருக்கிறேன்னு தெரியுமா? இதை கேட்கறதுக்கே நான் எத்தனை படி ஏறி வந்திருக்கேன். சரியை முடித்து, கிரியை முடித்து, யோகத்தை முடித்து, ஓதல் ஓதுவித்தல் கேட்பித்தல் முடித்து, குருநாதன் வந்து எனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாயா இப்போ இதுக்கே அப்பா அப்படின்னு ஆகிப்போச்சு. அதனால் இது குறைந்ததல்ல, அதற்காக இது முடிந்ததும் அல்ல. புரியுதா இல்லையா? அப்போ உயர்ந்த இடம் தான், உயர்ந்த இடம் தான். அதுதான் என்ன சொல்கிறாருங்க? ஆன்மாவில் அடிஞானம் தோன்றும். அடிஞானம் தோன்றும். தோன்றும்னா என்ன அர்த்தம்? குருநாதன் கொடுக்க மாட்டான், ஏற்கனவே இருக்கு, இருக்கிறது என்ன செய்யறான்? விளங்க செய்கின்றான். ஞானம் என்பது ஆன்மாவின் அறிவில் இருக்கு, அதை என்ன செய்யறான்? விளங்க செய்கிறான். எனவே தோன்ற, எது தோன்ற? அடிஞானம் தோன்ற. அடிஞானம் தோன்ற தூரியனாம் சிவன் தோன்றும். தூரியனாம் சிவன் தோன்றும். அதாவது இப்படி கேட்டல் ஞானத்தில் இருக்கிற ஆன்மாவுக்கு சிவம் நிர்விகற்பமாய் தோன்றும். சிவம் எப்படி தோன்றும்? நிர்விகற்பமாய் தோன்றும். நிர்விகற்பமாய் அப்படின்னா அங்கேயே நின்றுக்க வேண்டியதுதான். ஏன்? அது புரிஞ்சாதானே அடுத்ததுக்கு போக முடியும். நிர்விகற்பம்னா என்னது ஐயா? வேறுபாடு இல்லாது. இப்போ காட்சி, திருப்பியும் காட்சிக்கு போகணும். அளவு இயல், அளவு இயலில் காட்சி எத்தனை வகைப்படும் சொன்னோம்? 3 தானா? நீங்கள் வந்து அளவை 3 சொல்கிறீங்க. காண்டல் அளவை, கருதல் அளவை, உரை அளவை சொல்கிறீங்க. நான் காட்சி எத்தனை வகுப்படுன்னு கேட்குறேன். 5 என்னென்ன? ஐய காட்சி, அப்புறம் திரிபு காட்சி, சர்விகற்ப காட்சி, நிர்விகற்ப காட்சி. காட்சி 4 வகைப்படும். காட்சி 4 வகைப்படும். நிர்விகற்ப காட்சி, ஐய காட்சி,
திரிபு காட்சி, சவிகற்ப காட்சி. இப்படிதானே? கரெக்டாக தான் இருக்கும். அப்படியா? நிர்விகற்ப காட்சின்னா என்னது? பொதுவான காட்சி, வேறுபாடு இல்லாத காட்சி. வேறுபாடு இல்லாத காட்சி. வேறுபாடு இல்லாத காட்சின்னா என்னது? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இந்த ஓமை சொன்ன உடனே ஒரு கதை சொல்லுவேன். என்ன கதை? கயிறு பாம்பு, அது ஒன்று. இப்போ ஒரு ஆளை நான் பார்க்குறேன். சொல்லுங்க. ரமேஷ், சுரேஷ், ரெண்டு பேரில் தூரத்தில் பார்த்தா எனக்கு என்னன்னு தெரியல, யாரோ ஒரு ஆள் தெரிகிறாயா. நிழல் ஆடுது, நிழல் ஆடுது, யாருன்னு சரியா தெரியல. எவனோ தெரியுறாயா அப்படின்னா இது என்ன காட்சி? நிர்விகற்ப காட்சி. ஒரு ஆள் இருக்கிறான்னு தெரிஞ்சிருச்சு, ஒரு ஆள் இருக்கிறான்னு தெரிஞ்சிருச்சு, அது யாருன்னு தெரியல. அதுக்கு என்ன காட்சி? பொது காட்சி. வேறுபாடு இல்லை, ஒரு ஆள்னு தான் தெரியுது, அது யாருன்னு தெரியல. இது என்ன காட்சி? பொது காட்சி, நிர்விகற்ப காட்சி. நிர்விகற்ப காட்சி. அப்புறம் கொஞ்சம் அப்படியே மணி 5:30 ஆச்சு, 6 ஆச்சு, அப்படியே கொஞ்சம் வெளிச்சம் வருது. அப்புறம் டே ரமேஷ் மாதிரி தெரியுது, சுரேஷ் மாதிரியும் தெரியுது. இப்போ என்ன காட்சி இது? ஐய காட்சி. இவனா அவனான்னு சந்தேகம். இவனா முதல்ல யாருன்னே தெரியல, ஒரு ஆள் நிற்கிறான், ஒரு ஆள் நிற்கிறான்னு தெரிஞ்சு அது என்ன காட்சி? நிர்விகற்ப காட்சி. அப்புறம் இவனா அவனா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தால் இது என்ன காட்சி? ஐய காட்சி. அப்புறம் திரிபு காட்சின்னு என்னது? ஒன்றை மற்றொன்றாக நினைக்கிறது. ரமேஷ் வந்தால் அவனை சுரேஷ்னு நினச்சிக்கிறது, சுரேஷ் வந்தால் ரமேஷ்னு நினச்சிக்கிறது, பாம்பை கயிறா நினச்சிக்கிறது, கயிறை பாம்பா நினச்சிக்கிறது. மாற்றி நினச்சிங்கன்னா அதுக்கு என்ன காட்சி? திரிபு காட்சி. ஒன்றை மற்றொன்றாக நினைத்தல், திரிபு காட்சி. அப்புறம் நல்லா வெளிச்சம் வந்துருச்சு, நல்லா வெளிச்சம். அடாடாடா ரமேஷா, நான் கூட சுரேஷோன்னு நினச்சிட்டேன். இப்போ என்ன காட்சி? தெளிவு காட்சி. புரியுதா? ஒன்றை அதுவாகவே முடிவு செய்கிறது. அப்படி செஞ்சால் அதுக்கு என்ன காட்சி? தெளிவு காட்சி. புரியுதா இல்லைங்களா? காட்சி 4 வகைப்படும். நிர்விகற்ப காட்சி, ஐய காட்சி, திரிபு காட்சி, தெளிவு காட்சி. அதற்கு சவிகற்ப காட்சின்னு பேர். தெளிவு காட்சிக்கு என்ன பேர்? சவிகற்ப காட்சி அப்படின்னு 4 காட்சி இருக்கு. இப்போ குருநாதன் வந்து உபதேசம் செய்ய ஆன்மாவின் அறிவில் சிவம் தோன்றும், சிவம் தோன்றும். அது என்ன காட்சியா தோன்றும்? நிர்விகற்பமாக சிவம் தோன்றும். அப்படின்னா எப்படி? பொதுவாக தோன்றும். சிவம் எப்படி தோன்றும்? பொதுவாக தோன்றும். ஆன்மாவின் அறிவிலே சிவம் இப்போ எப்படி தோன்றும்? பொதுவாக தோன்றும். பொதுவாக தோன்றுகிற போது பெறுகின்ற அனுபவம் வேற, சிறப்பாக தோன்றுகின்ற போது பெறுகிற அனுபவம் வேற. இப்போ சிவபெருமான் என்பதை இந்த ஆன்மா அறிந்திருக்கும், ஆனால் அவனுடைய முழு இலக்கணத்தையும் இது அனுபவிக்காது. ஆனால் இப்போ இதுக்கு என்ன தெரிஞ்சு? ஒன்றுமே முதல்ல தெரியல, முதல்ல ஒன்றுமே தெரியல. இப்போ என்ன தெரியுது? சிவம் பொது அளவில் தோன்றுகிறது. எப்போ தோன்றும்? எப்போ தோன்றும்? ஆசிரியருடைய கேட்டல் ஞானத்தினாலே, ஆசிரியருடைய கேட்ட ஞானத்தினால மாணவனுடைய அறிவில் எது தோன்றும்? சிவம் தோன்றும். ஆனால் அது எப்படி தோன்றும்? பொதுவாக தோன்றும். புரியுதா? இதே பெரிய இதுதான் முடிந்த முடிவு நினைச்சிடக்கூடாது. புரியுதா இல்லைங்களா? அதனால எதில் சிவம் தோன்றும்? சிவம் தோன்றும். சிவம் எப்படி தோன்றும்? பொதுவாக தோன்றும். சிவம் தோன்றிய உடனே சிவத்துக்குள்ள என்ன தோன்றும்? சிவத்துக்குள்ள என்ன தோன்றும்? ஆன்மா தோன்றும். ஆன்மா தோன்றும். இப்போ நான் எங்கே இருக்கிறேன்? நான் சிவத்துக்குள்ளே எப்படி இருக்கிறேன்? அடங்கி நிற்கின்றேன். ஆன்மா சிவத்துக்குள்ளே எப்படி இருக்கிறது? வியாபியமாக இருக்கிறது. பெருமான் வியாபக பொருள், அதுக்குள்ளே உயிர் எப்படி இருக்கிறது? அடங்கி நிற்கிறது, வியாபியமாக நிற்குது. அந்த உயிருக்குள்ள உலகம் எப்படி நிற்குது? பாசம் அடங்கி நிற்குது. சிவத்துக்குள்ள உயிர் அடங்கி நிற்கிறது, உயிருக்குள்ள பாசம் அடங்கி நிற்கிறது என்பது எப்போ தெரியும்? எப்போ தெரியும்?
ஆசிரியன் வந்து உணர்த்தினால் அறிந்து கொள்ளும். அதுக்கு முன்னாடி இது அறியாது. ஆசிரியன் உபதேசத்தினால ஆன்மாவின் அறிவுக்குள்ளே என்ன இருக்கிறது? சிவம் இருக்குது. சிவத்துக்குள்ள உயிர் இருக்கிறது. உயிருக்குள்ள பாசம் இருக்குது. அப்போ ஒன்றுக்கு ஒன்று தூளமாக, ஒன்றுக்கு ஒன்று சூக்குமானது. எதுங்க? சிவத்துக்குள்ள என்ன இருக்கிறது? உயிர் இருக்கிறது. உயிருக்குள்ள பாசம் இருக்கிறது என்பது இங்கே சொல்கிறார். எனவே சிவம் தோன்றும், தன்னுள்ளே என்ன தோன்றும்? தானும் தோன்றும். உயிர் தோன்றும், உயிர் தோன்றும். அப்புறம் தன்னுள்ளே தொல் உலகமெல்லாம் தோன்றும். உலகமெல்லாம் தோன்றும். உலகம் என்பது என்ன? பாசம். இப்போ இறைவன் எப்படி இருக்கிறான்னா ஆன்மாவின் அறிவுக்குள்ளே இருக்கிறான். அவனுக்குள்ளே என்ன இருக்கிறது? உயிர் இருக்கிறது. உயிர் எதில் இருக்கிறது? பாசம் அதுக்குள்ளே அடங்கி இருக்கிறது என்று ஒன்றுக்குள்ளே ஒன்று பார்க்கணும். அதன் பிறகு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, வெளியே பார்த்தீங்கன்னா, புறத்தில் பார்த்தீங்கன்னா அவன் எப்படி நிற்கிறான்? அண்டமோர் அணுவாம், அண்டமோர் அணுவாம், அண்டமோர் அணுவாம் பெருமையும் பார். 9ஆம் நூற்பால் 9வது திருமுறையில் பெருமானை சொல்லுகிற போது என்ன சொல்லுவாருங்க? அண்டம் ஓர் அணுவாம் பெருமையும், அணுவும் ஓர் அண்டமாம் சிறுமையும் பார். 2 உதாரணம் சொல்கிறார். யாருக்கு? பெருமான் நிற்கிற முறைக்கு 2 உதாரணம். என்ன உதாரணம்? இப்போ அவன் விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறான்னு வச்சுக்கங்க. சிவபெருமான் விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறான். அப்படி நிற்கும்போது இந்த அண்டம் எப்படி தெரியுமா? ஒரு சின்ன அணு மாதிரி, ஒரு புள்ளி மாதிரி தெரியுமா? எப்போ அவன் பெரியவனா நின்றானா அண்டம் எப்படி தெரியும்? சின்ன புள்ளி மாதிரி, அணு அளவுக்கு தெரியும். அண்டம் எந்த அளவுக்கு தெரியும்? அணு அளவுக்கு தெரியும். சரி, அப்போ அவன் பெருசாக தான் நிற்பானாட்டு இருக்குது. அப்படின்னா இல்லையா, அவன் சின்னதாகவும் நிற்பான். சின்னதாக எப்படி நிற்பான்? அணு அவனுக்கு முன்னாடி எப்படி தெரியுமா? அண்டம் அளவுக்கு தெரியுமா? அணு எவ்வளவு சின்னது, அவனுக்கு முன்னாடி எப்படி தெரியும்? அவ்வளவு பெருசாக தெரியுமா? அப்போ அவ்வளவு சின்னதாகவும் வருவான். நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே. நோக்கரிய நோக்கேன்னு என்னது? நீங்கள் பகுத்து பார்த்துட்டு இதுக்கு மேலே பகுக்கவே முடியாதுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்குள்ளேயும் பெருமான் இருப்பான். புரியுதா இல்லைங்க? அதுக்குள்ளேயும் பெருமான் இருப்பான். அதான் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே. நுணுகி பார்த்தீங்கன்னாலும் எவ்வளவு கோடான கோடி, ஒரு அணுவை கோடான கோடியாக உடைச்சி பார்த்தீங்கன்னாலும் அதுக்குள்ளே என்ன இருப்பான்? பெருமான் இருப்பான். அதனால் அவன் எப்படி இருப்பான்? நேரியனாய் பரியணுமாய். நேரியன்னா நுண்ணியனாக இருக்கிறது. பரியணும்னா என்னது? பெருசாக நிற்கிறது. அவன் பெருசாக நிற்கும் போது உலகமெல்லாம் அவனுக்கு எப்படி தெரியும்? அடங்கி இருக்கும். உலகம் அவனுக்குள்ளே அடங்கியிருக்கும். அவன் சின்னவனாக நிற்கும் போத எல்லாமே அவனுக்கு முன்னாடி பெருசாக தெரியும். அப்படி நிற்கக்கூடியவன் நேரியனாய், உயிர்க்கு உயிராய் பரியணுமாய் பெரியவனாக, எங்கும் நின்ற நிலையெல்லாம் முன் நிகழ்ந்து தோன்றும். அப்போ பெருமானுடைய இலக்கணத்தை ஆன்மா அறியும். பெருமான் எங்கே இருக்கிறான்? எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிறான். எல்லாத்தையும் கடந்து இருக்கிறான். எல்லாத்துக்குள்ளேயும் பெருமான் இருக்கிறான். எல்லாவற்றையும் கடந்தும் இருக்கிறான். அப்போ அவனை என்ன செய்ய முடியாது? ஒரு பொருளுக்குள்ளே அடக்கவும் முடியாது. அவன் இதில் இல்லைன்னு சொல்லவும் முடியாது. எல்லா பொருளையும் கலப்பில் இருக்கிறான். அப்போ இது எல்லாம் சேர்த்துனா பெருமானா? இல்லை. அப்போ இதை தாண்டியும் இருக்கிறான். அது இந்த அனுபவம், இந்த ஞானம் உயிருக்கு எப்போ வரும்னு கேட்டால் கேட்டல் ஞானத்திலே நிகழும். அப்போ இறைவனுடைய தன்மையை, இலக்கணத்தை ஆசிரியன் மாட்டு என்ன செய்யும்? இந்த ஆன்மா பெறும் என்பதற்காக இதை சொல்லுகிறார். சரி, அடுத்தது சிந்தித்தல் ஞானம். கேட்ட பிறகு இந்த ஆன்மாவினுடைய அடுத்த நிலை. எல்லாம் பின்ட்ராப் சைலண்ட். கேட்டல் ஞானம் நிகழும் போதே நிட்டை ஞானம் நிகழ்கிறது. கேட்டு சிந்தித்து தெளிந்து நெட்ட கூடியாச்சு. அப்படியா? மகிழ்ச்சி. நெட்டை கூட்டம்
என்னங்கய்யா? தொண்டருக்கும் உண்டு. சரி. சிந்தித்தல் ஞானம். சிந்தித்தல் ஞானம். இப்போ கேட்ட பிறகு அது ஒரு அனுபவம். கேட்பது என்பது ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தின் வெளிப்பாடாக அடுத்த படிநிலை சிந்தித்தல். அடுத்த படிநிலை சிந்தித்தல். பாருங்க பாடல். மிக்கதொரு பக்குவத்தில் மிகு சத்துணிபாதம் மேவுதலும் ஞானம் விளைந்து ஓர் குருவின் அருளால் புக்கு அனுட்டித்தே நெட்டை புரிந்துள்ளோர்கள் பூதலத்தில் புகழ் சீவன் முத்தராகி தக்க பிரியா பிரியம் இன்றி ஓட்டில் தபனியத்தில் சமபுத்தி பண்ணி சங்கரனோடு ஒக்க உறைந்து அவன் இவரை இவர் அவனை விடாதே உடந்தையாய் சிவன் தோற்றம் ஒன்றுமே காண்பர். மிக்கதொரு பக்குவத்தில் மிகு சத்தினிபாதம் மேவுதலும். மிக்கதொரு பக்குவம். பக்குவ முதிர்ச்சி. பக்குவ முதிர்ச்சின்னு சொன்னால் சத்தினிபாதம் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். சத்தினிபாதம் 4 வகைப்படும். என்னென்ன பாதம்? மந்ததரம், மந்தம், தீவிரம், தீவிரதரம். முதல்ல மந்ததரம், அப்புறம் மந்தம், தீவிரம், தீவிரதரம். சத்தினிபாதம் 4 வகை. இதில் மந்ததரம், மந்தம், தீவிரம் என்பது ஒரு பகுதி. அவர்களெல்லாம் எப்படி இருப்பாங்க? எப்படி இருப்பாங்க? அப்படி இருப்பாங்க. எப்படி? பார்க்கலாம் கேட்போம். அவர் எங்கே போயிட போகிறாரு, நாம் எங்கே போயிட போகிறோம், மெதுவாக கேட்டுக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க இல்லையா? அதை தான் எப்படியும் 1-4 தடவை சொல்கிறாரு இல்லையா? ஒரு தடவை எங்கே அவர் விட்றாரு, அதைத்தான் திருப்பியும் ஓட்ட ரெக்கார்டு மாதிரி போட்டுக்கிட்டே தானே இருக்கிறாரு. இப்போ கேட்கலன்னா அப்புறம் கேட்டுக்கலாம் அப்படின்னு என்ன இருப்பாங்க? பார்க்கலான்னு இருப்பாங்க. அதுக்கு என்ன தரம்? மந்த தரம். அது என்ன தரம்? மந்த தரம். எங்கே போயிட போகுது, அவரும் போக போகிறதில்ல, நாம்ளும் போக போகிறதில்ல அப்படின்னு இருக்கிறதுக்கு என்ன பேர்? மந்ததர சத்தினிபாதம். மந்ததர சத்தினிபாதம். தீவிர தரம் என்பது என்னதுங்க? ஓ உடவே கூடாதியா, எப்படி முடிஞ்சுது உடனே பிடிச்சிக்கணும், நாளைக்குங்கிறதெல்லாம் ஆகாது. நாளைக்குங்கிறதெல்லாம் ஆகாது. எப்படி ஒரு ஒரு திரைப்படத்தை பார்க்குறதுக்கு அந்த ரசிகர் மன்றத்தில் இருக்கிறவன்லாம் எப்படி போவான்? காட்சியிலேயே போய் 1000 நாளும் பார்த்துறதான், 5000 நாளும் பார்த்துறதான். அவனுக்கெல்லாம் தீவிர சத்தினிபாதம் எதில் இருக்குது? திரைப்படம் பார்க்குறதுல இருக்குது. திரைப்படம் பார்க்குறதுல தீவிர சத்தினிபாதம் இருக்கிறது. அது மாதிரி ஞானத்தில் நமக்கு இருக்கணும். அவன் எப்படி ஃபஸ்ட்டு ஷோவை பார்க்குறதுக்கு பரபரப்பாக இருக்கிறானா இல்லையா? நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா இன்றைக்கி தூக்கம் வராது அவனுக்கு. அப்படி நமக்கு எப்படி இருக்கணும்? ஞானத்தை கேட்பதில் நமக்கு இருக்கணும். ஞானத்தை கேட்கறதுல யார் மாதிரி இருக்கணும்? ஒரு ரசிகர் மன்றத்தில் இருக்கிற ரசிகன் மாதிரி இருக்கணும் நம்ம. அப்போ என்னைக்கு வருதோ அப்போ தான் நம்ம என்ன சத்தினிபாதத்துக்கு வந்துட்டோம்? தீவிர சத்தினிபாதத்துக்கு வந்திருக்கிறோன்னு அர்த்தம் இல்லைங்களா? ஞானத்தை எப்படி தேடணும் அப்படிங்கிறதுக்கு அழகாக சொல்லுவாங்க. தலையில் நெருப்பு பற்றியவன் தண்ணீரை தேடுவது போல. தலையில் நெருப்பு பிடிச்சிக்கிட்டான், எரிட்டோம், என்ன ஆயிர போதே, மெதுவாக போய் அணைச்சிக்கலாம் அப்படி போவானா? என்ன செய்வான்? ஐயோ எங்கேயா தண்ணின்னு தேடுவானா இல்லையா? அது மாதிரி எதை தேடுமா? ஞானத்தை தேடணும். ஞானத்தை தேடணும். அதுதான் நாளாந்தர சத்தினிபாதம். கண்ணப்ப நாயனார் புராணம். கண்ணப்ப நாயனார் புராணம். ஏன் கேட்ட உடனே போனாரா இல்லையா? பாருங்க, இந்த தூரத்தை தெரிவது காலத்தி மலை, கோணமில் குடுமித்தேவர் இருப்பார், கும்பிடலாம் அப்படின்னாரு. உடனே அப்படியா, சரி எப்போவாது ஒரு நாள் போகலாம் அப்படின்னு சொன்னாரா? என்ன சொன்னார்? வாயா போகலாம் அப்படின்னு போக என்னாரு? என்னமோ தெரியல, என் மீது ஒரு பாரம் குறைகிறது. போகவே நெஞ்செல்லாம் லேசாயிருச்சு. நான் மலை ஏறலை,
உடுமித்தேவரை பார்க்கல. போக போகவே இவருக்கு என்ன ஆகி போச்சு, ஏனோ நானா என் நெஞ்சமெல்லாம் அப்படியே லேசானது மாதிரி இருக்குது அப்படின்னு அங்கே அடிவாரத்துக்கு போனார். பன்றியை காய்ச்சறதெல்லாம் மறந்து போச்சு, தண்ணி குடிக்கிறதெல்லாம் மறந்து போச்சு. கிடுக்கிடுன்னு பொன்மொழியில் இறங்கினார், ஏறினார், மடியெல்லாம் ஏறி போனார், பார்த்தாரு, அப்படியே ஆறத் தழுவினார், ஆடினார், பாடினார், அழுதார். தொண்டனாருக்கு அங்கு நிகழ்ந்தது ஆர் சொல்ல வல்லார். அவருக்கு என்ன நிகழ்ந்ததுன்னு என்னத்தை போய் சொல்கிறது, சொன்னால் நமக்கு புரியாதுட்ட, சொன்னால் நமக்கு புரியாது. எப்போ புரியும், நம்ம அந்த நிலைக்கு போனால் தான் தெரியும் இல்லையா? நினச்சி பாருங்கள், ஒரு தலைவனை பிரிஞ்சு இருக்கிற தலைவனும் ஒரு தலைவியே பிரிஞ்சு இருக்கிற தலைவனும் தனியாக ஒரு மூலையில் போய் உட்காந்துக்கிட்டு அப்படியே விட்டத்தையே பார்த்துக்கிட்டே உட்காந்துட்டு இருப்பான். பார்க்குறவனுக்குலாம் அது எப்படி தெரியும், பைத்தியக்காரன் என்னையா இப்படி உட்காந்துட்டு இருக்கிறான், இப்படி உட்காந்துருந்தா சரியாக போச்சா அப்படி மையம் அப்படியே நினச்சி கண்ணீர் விடுவான். தனியாக திடீர்னு சிரிப்பான். என்ன ஆயிடுச்சு, அவன் நினப்பு பூரா அங்கே இருக்குது இல்லையா? அந்த அனுபவம் யாருக்குரியது, அவனுக்கு மட்டும்தான். மற்றவனுக்குலாம் அது என்னது, சும்மா ஒரு நியூஸ். இவன் என்னதான், நான் எப்படி தெரியுமா அவளை முத நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னான். அட ஏடாடே போட்டு நம்ம மண்டையை உடைக்கிறான், பார்த்தாலும் பார்த்தானாமா ஏன் உயர வாங்குறான் அப்படின்னு இவங்கன்னு சொல்லுவான். அவனுக்கு மட்டும்தான் அது உணர்வு. அவனுக்கு அத்தனையும் என்னது, அவன் கதை சொல்லலை, அவன் என்னது, அவனுக்கு ஏற்பட்ட உணர்வை சொல்லுகிறான். அது அவனுக்கு மட்டும்தான் தெரியும், அதை வேற யாராலையும் புரிந்து கொள்ளும். அதுதான் திருவருள். அப்படிதான் திருவருளும் அவரவர் அனுபவிக்கிற போது அந்த அனுபவம் யாருக்குரியது, அவர்களுக்கு மட்டும்தான். மற்றவர் யாராலும் அதை உணர முடியாது, சொல்ல முடியாது. சொன்னால் அவர்கள் யாருன்னா பைத்தியக்காரர்களாக உலகம் பார்க்கும். புரியுதுங்களா? அதனால் சொல்லக்கூடாது, அனுபவிச்சுக்க வேண்டியதுதான். அவரவருக்கு இருக்கிற அனுபவத்தை அவரவர் என்ன செய்யணும், அனுபவித்து கொள்ள வேண்டியது தான். அப்போது அந்த இறைவனை நாடுகிற அந்த அனுபவம் வேட்கை என்பது எப்படி இருக்கணுங்க, நாளாந்தர சக்தி நிபாதம். இதுக்கு என்ன பேர், நாளாந்தர சக்தி நிபாதம். எதுங்க, தீவிரதர சக்தி நிபாதம். 4 வகையில் 4வது வகை மந்ததரம், மந்தம், தீவிரம், தீவிரதரம் என்று சொல்லக்கூடிய 4லே 4வது வகையாகிய தீவிரதர சக்தி நிபாதம் உடையாருக்கு. அதான் இங்கே சொல்கிறார், மிக்கதொரு பக்குவத்தில். இந்த பக்குவம் எப்படிப்பட்ட பக்குவம், மிக்க பக்குவம். எது மிக்கி இருக்கிறது, கேட்டல் ஞானம் மிக்கு இருக்கின்ற பொழுது, கேட்டல் ஞானம் மிக்கு இருக்கின்ற போது அதனால் இவனுக்கு ஒரு பக்குவம் வரும். அந்த பக்குவத்தினால இவனுக்கு என்ன விளையும், நாளாந்தர சக்தி நிபாதம் விளையும். நாளாந்தர சக்தி நிபாதம் விளையும். ஞானம் விளைந்து, ஞானம் விளைந்து. இப்போ இவனுக்கு ஞானம் விளையுது. இப்போ முன்னாடி ஒரு ஞானம் விளைஞ்சுத, அது என்ன ஞானம், கேட்டல் ஞானம். இப்போ ஒரு ஞானம் விளையுது, இது என்ன ஞானம், சிந்தித்தல் ஞானம். இது என்ன ஞானம், சிந்தித்தல் ஞானம். பார்த்துங்க, ஞானம்னா எல்லா இடத்துலையும் ஒரே ஞானம் கிடையாது. அது எந்த பாட்டில் வருது, இந்த பாட்டுக்கு முன்னாடி என்ன இருக்கிறது, இந்த பாட்டு எதை சொல்லுதுன்னு வச்சு தான் ஞானத்துக்கு பொருள் சொல்லணும். புரியுதுங்களா? இப்போ ஞானம் என்பது என்ன ஞானம், சிந்தித்தல் ஞானம். ஏன்னா இந்த பாட்டு எதை சொல்லுது, சிந்தித்தல் ஞானத்தை சொல்லுது. புரியுதா இல்லைங்களா? சித்தியாருக்கு பாட்டுக்கு பொருள் செய்யும் போத முதல்ல என்ன செய்யணும், அது எந்த பாட்டு, அது எதை சொல்ல வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் ஞானத்துக்கு பொருள் சொல்லணும். புரியுதா இல்லைங்களா? எனவே ஞானம் விளைந்து, என்ன ஞானம், சிந்தித்தல் ஞானம் விளைந்து. ஓர் குருவின் அருளால் புக்கு, ஓர் குருவின் அருளால் புக்கு. அப்போ ஓர் குருங்கிற, குருவின் அருளால அப்படின்னு சொல்லாம ஓர் குரு அப்படிங்கிறார். ஓர் குரு என்பதற்கு சிவஞான முனிவர் அழகா ஒரு உரை செய்கிறார். இது வேற எந்த உரையிலுமே கிடையாது, எந்த உரையிலுமே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, கேட்ட பிறகு என்ன செய்யணும், சிந்திக்கணும். கேட்ட பிறகு சிந்திக்கணும். இப்போ கேட்பதற்கு யார் வேணும், கட்டாயம் குருநாதர் வேணும். கேட்பதற்கு கட்டாயம் குருநாதன் வேண்டும். சரி, கேட்டாச்சு, இப்போ என்ன செய்கிறோம், சிந்திக்கிறோம். கேட்ட பொருளை சிந்திக்கணும். இந்த சிந்தித்தல் என்பது 2 இடத்துல நிகழுங்கிறார். 2 இடத்துல நிகழும். எங்கன்னு கேட்டிங்கன்னா, குருநாதன் முன்னிலையில் சிந்தித்தல் நிகழும். குருநாதன் முன்னிலையில் சிந்தித்தல் நிகழும்.
அடுத்தது, ஒரு சாலை மாணாக்கரில் மூத்தார். ஒரு சாலை மாணாக்கருள் மூத்தார் அப்படின்னா யாரு? மாணவர்களிலேயே பக்குவ மிகுதி உடைய ஒரு மாணவர் இருப்பார். அவரை வச்சுக்கிட்டு சிந்திக்கணுமா? சிந்திக்கிற போது எப்படி சிந்திக்கணும்? ஏன்னா எல்லா நேரத்திலும் குருநாதரை வச்சுட்டு சிந்திக்க முடியுமா? இப்போ சித்தியார் பாடம் கேட்டாச்சு, இது சம்பந்தமாக ஒரு சிந்தனை செய்யணும்னா குருநாதரை கூப்பிட்டு பேசிட்டு இருக்க முடியுமா? எல்லா நேரத்துலையும் வாய்ப்பு இல்லை. அதனால் என்ன செய்யணும்? மாணவர்கள் எல்லாம் கேட்ட பொருளை சிந்திக்கணும். கேட்ட பொருளை சிந்திக்கணும். சிந்திக்கும் போது என்ன செய்யணும்? குருநாதன் இடத்துல ஒருத்தரை வைக்கணும். அவர் யாரு? மாணவரில் பக்குவம் உடையார், ஒரு சீனியர் ஸ்டூடெண்ட். புரியுதா இல்லைங்களா? மாணவரில் மூத்தார எங்க கொண்டு போய் வைக்கணும்? குருநாதர் இடத்துல வைக்கணும். ஏன் வைக்கணும்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஐயம் வந்தால் ஒரு ஆள் தெளிவிக்கணும். சிந்திக்கும் போது என்ன வரும்? ஐயம் வரும். அந்த ஐயத்தை தெளிவிப்பது யாரு? மூத்தார். அவர் இல்லாமல் சிந்திச்சோம்னா என்ன ஆகிடும்? என்ன ஆகும்? குழப்பம்தான் மிஞ்சும் இல்லையா? சந்தேகம் வரும்போது நமக்கு இந்த சந்தேகத்துக்கு என்ன பொருள்னு தெரியாது. ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு முடிவே கிடைக்காது. அப்போ என்ன செய்யணும்? அந்த மாணவர்களில் மூத்தார் ஒருவரை முன்னிறுத்தி சிந்திக்க வேண்டும். குருநாதனை வச்சு சிந்திக்கலாம், மாணவரில் மூத்தாரையும் வச்சு சிந்திக்கலாம். அப்போ முதல்ல அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுருக்கணும்? முதல்ல கேட்டிருக்கணும். அது ரொம்ப முக்கியம். கேட்காமையே போய் சிந்திக்க போகிறேன் அப்படின்னா அது என்ன ஆகும்? அது இன்னும் சிக்கலாகும். புரியுதா இல்லைங்களா? முதல்ல பாடத்தை கேட்கணும். கேட்ட பிறகு என்ன செய்யணும்? சிந்திக்கணும். சிந்திக்கிற போது அந்த மாணவர்களில் கொஞ்சம் அறிவில் பக்குவத்தில் முதிர்ந்தவரை வைத்து கொண்டு சிந்திக்கணும். அதனால் ஓர் குரு என்று பொதுப்பட கூறினாருங்கிறார். இப்போ குருநாதரன் சொல்லி குருநாதர் இடத்துல மூத்தாரையும் வைத்து கொண்டு என்ன செய்யணும்? தமிழ் மூத்தாரில் ஒருவரை சிந்திப்பிக்க. அதன் கண்ணு என்ன ஆகும்? அனுட்டித்தே நெட்டை புரிந்துள்ளோர்கள். அனுட்டித்து நெட்டை புரிந்துள்ளோர்கள் முன்பின் மழை வராது சிந்தித்து நெட்டை கூடுதற்கு வேட்கை உடையராய். இப்போ சிந்திக்க என்ன ஆகணும்? நெட்டை கூடணுங்கிற ஆசை வரணும். அப்படி சிந்திக்கணும். நெட்டை கூடுவதில் என்ன வரணும்? ஆசை வரணும். கேட்டு சிந்திக்கிற போதே நமக்கு என்ன வந்துடணும்? இன்று வருமோ, நாளைக்கே வருமோ, அல்லது என்று வருமோ? எப்போ சாமி கேட்க ஆசையாக இருக்குது, எனக்கு கிடைக்குங்களா, எப்போங்க கிடைக்கும் அப்படின்னு என்ன வரணும்? அதன் மீது ஒரு ஏக்கம், அதன் மீது ஒரு ஆசை வரணும். அப்படி சிந்திக்கணும். சிந்திக்கிறதுனா அப்படி தான் சிந்திக்கணும். எனவே என்னதுங்க, அந்த சிந்திக்கிற போது நூல்கள் என்ன வரக்கூடாது? முன்னும் பின்னும் மலைவு வரக்கூடாது. முன்னும் பின்னும் மலைவு வரக்கூடாது. மலைவுனா என்னது? மயக்கம். என்னங்க அந்த பாட்டில் அப்படி சொல்லியிருக்கு, இந்த பாட்டில் இப்படி சொல்லியிருக்கு, அது பிரகாரம் நிற்கிறதா, இது பிரகாரம் நிற்கிறதா, அதில் வேற மாதிரி இருக்குது, இதில் வேற மாதிரி இருக்குன்னு என்ன வரக்கூடாது? குழப்பம் வரக்கூடாது. அது ஏன் அந்த பாட்டில் அப்படி சொல்லியிருக்கிறாரு, இந்த பாட்டில் ஏன் இப்படி சொல்லியிருக்கிறார் என்று என்ன, அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். புரியுதா இல்லைங்களா? இதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அப்போ அந்த காரணமெல்லாம் யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? குருநாதருக்கு தெரியும். குருநாதருக்கு தெரியும். அப்போ குருநாதர் அங்கே இல்லைன்னா யார் சொல்லுவா? அந்த ஆசிரியர் அன்னைக்கு சொன்னா, நீ கேட்கலையா? அந்த பாடம் நடத்தும்போது சொன்னாரா இல்லையா? இந்த பாட்டுக்கு இப்படி தான் பொருள் செய்யணும், இந்த பாட்டுக்கு இப்படி பொருள் செய்யணும், இங்கே அப்படி பார்க்கக்கூடாது, அங்கே இப்படி பார்க்கக்கூடாதுன்னு சொன்னார் இல்லையா? அப்படின்னு யார் சொல்லுவா? அந்த மூத்தார் சொல்லுவார். எல்லாமே அரட்டிக்கிட்டா இருந்தால் என்ன ஆயிரும்? குழப்பந்தான் வரும். ஆமாம் நீ சொல்கிறதான் சரி, இது என்னது இப்படியே நிற்குது அப்படின்னு அங்கே வந்து வண்டி நின்றுக்கும். அதுக்கு மேலே வண்டி போகாது இல்லையா? அப்போ என்ன செய்யணும்? அதில் கொஞ்சம் அனுபவம் உடையவரை வைத்து கொண்டு சிந்திக்கணும். அதனால தான் அங்கே அப்படி வைக்கிறார். எனவே முன்னொடு பின் மலையாமை, முன்னொடு பின் மலையாமல் சிந்தித்து சிந்தித்ததுனால என்ன பயன் விளையணும்? நெட்டை கூடுவதற்கு வேட்கை உடையராய், அவர்களுக்கு ஆசை வரணும். பூதளத்தில் தக்க பிரியம் இன்றி,
இந்த உலகத்தில் எப்படி இருக்கணும்? விருப்பு வெறுப்பு இன்றி. சிந்தித்தல் வந்துட்டாவே என்ன வந்துடும்? உலகத்தின் மேலே உவர்ப்பு வந்துடும். சிந்தித்தா என்ன வந்துடும்? உலகத்தின் மேலே உவர்ப்பு வந்துடும். அதனால் என்ன செய்யணும்? சிந்திச்சுதரக்கூடாதியா, சிந்திச்சா உவர்ப்பு வந்துடுமாமா அப்படின்னு என்ன செஞ்சுக்கணும்? பத்திரமா சிந்திக்காமல் வச்சுக்கணும். சிந்திச்சுட்டா போச்சு, வம்பு வந்துடும் இல்லையா? ஏன்னா சிந்திக்கின்ற பொழுது நமக்கு அந்த அனுபவம் நிகழ்ந்துடும். உலகத்தின் மீது என்ன வர ஆரம்பிச்சிடும்? உவர்ப்பு வர ஆரம்பிச்சிடும். அதனால் என்ன செய்யணுங்க? பூதளத்தில் தக்க பிரியா பிரியம். அந்த சொல்ல பாருங்க, பிரியா பிரியம்னா என்னது? பிரியம் கூட்டல் அப்பிரியம். பிரியம்னா விருப்பு, அப்பிரியம்னா வெறுப்பு. உலகத்து மேலே என்ன இருக்கக்கூடாது? விருப்பும் இருக்கக்கூடாது, வெறுப்பும் இருக்கக்கூடாது. நான் இப்போ காலையில் தான் சொன்னேன், வெறுப்பு என்பது என்னது? கிடைக்கலன்னா வர்றது, அதுவும் வரக்கூடாது. உலகத்தின் மீது விருப்பும் வரக்கூடாது, வெறுப்பும் வரக்கூடாது. என்ன வரணும்? உவர்ப்பு வரணும். என்ன வரணும்? உவர்ப்பு. உவர்ப்புனா என்னது? இருந்தாலும் இல்லைனாலும் அதை அனுபவி, அறிவால் நீங்கிறது. அறிவால் நீங்கிறதுக்கு தான் உவர்ப்புன்னு பேர். பொருளால் நீங்கினா அதுக்கு வெறுப்புன்னு பேர். புரியுதா இல்லைங்களா? அதனால் தக்க பிரியா பிரியம் இன்றி, பிரியா அப்பிரியம் இன்றி எப்படி இருப்பாங்க? ஓட்டில் தவணியத்தில் சமபுத்தி பண்ணி. ஓட்டிலையும் தங்கத்தையும் எப்படி பார்ப்பாங்க? ஒன்றா பார்ப்பாங்களாம். மண்ணோடும் தங்க ஓட்டையும் கொடுத்தா ரெண்டும் எப்படி பார்ப்பாங்க? ரெண்டும் ஒன்று தான்யா, ரெண்டும் ஒன்று தான். ஓட்டில் தவணியத்தில். பெரிய புராண பாட்டு டக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார். ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார். கூடும் அன்பினில் கும்பிடலே அன்றி வீடும் வேண்டாம். அதாங்க ஞானம். எதை கொடுத்தாலும் எப்படி பார்க்கணும்? ஒரே மாதிரி பார்க்கணும் இல்லைங்களா? தட்டில் வச்சு கொடுத்த உடனே என்ன வச்சிருக்கிறாரு, இங்கே நோட்டை காணோம், அப்படி பார்த்தா என்னாச்சு? முடிஞ்சது கதை. தட்டை கொடுக்கும்போதே ஐயா கேட்டார் எப்படி வாங்கிறதுன்னு. எப்படி வாங்கணும்? தட்டில் என்ன இருந்தால் என்ன, இல்லாட்டி என்ன, அது ஏதோ கொடுக்குறது வாங்கியா, தூக்கி போடியாத பக்கம், அப்படி வாங்கணும். அப்படி வாங்கினாதான் அது என்ன பேர்? அதுதான் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குகிற தன்மை. அந்த தன்மை ஐயா நோ கமெண்ட்ஸ். அதான் சொல்லியாச்சு, நீங்கள் விளக்கமாக வேற கேட்குறீங்க. நல்ல மாணவருக்கு அழகு கோடு போட்டால் ரோடு நீங்கள் போட்டுக்கணும், சரியா? அவ்வளோதான். எனவே ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குகின்ற தன்மை, ஒக்கவே நோக்குகின்ற தன்மை தக்க பிரியா பிரியமின்றி ஓட்டில் தவணியத்தில் சமபுத்தி பண்ணி. அவ்வளோதான். என்ன? ஓட்டில் தமணியத்தில் எப்படி இருக்கணும்? சமபுத்தி. ரெண்டை பார்க்கும்போது வேறுபாடே தெரியக்கூடாது, அப்படியே இருக்கணும், அந்த நிலையில் நிற்கணும். தபணியத்தில் சமபுத்தி பண்ணி அவன் இவரை, அவன் இவரை, இவர் அவனை விடாதே. ரொம்ப அருமையான சொல்லு. அவன் இவரை விடாதே, இவர் அவனை விடாதே. அவன் யாரு, இவர் யாரு? அது ஆன்மா இறைவன். சரி, அதுல அவன் யாரு? சிவம். இவர் யாரு? எவரு? சிந்தித்தல் ஞானம் நிகழ்ந்து கொண்டிருக்கிற ஆன்மா, சரியா? அவன் இவரை, சிவபெருமான் இவரை என்ன செய்வாராம்? விடாம பிடிச்சுக்குவாராம். அப்புறம் இவர் என்னங்க செய்வார்? இவர் அவனை விடாம பிடிச்சுக்குவார். அவர் இவரை பிடிச்சிக்குவார், இவர் அவரை பிடிச்சிக்குவார். இது நமக்கு கருத்தில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் ஒரு அருமையான ஒரு நயம் இருக்கு பாருங்க. சிவபெருமான் என்னன்னு சொல்றாரு? அவன்னு சொல்றாரு. இவர் என்னன்னு சொல்றாரு? இவர்.
சரி, முதல்ல தான் அப்படி சொல்லு. ரெண்டாவது இவர் அவனை. இப்போ பெருமான ரெண்டு இடத்துல என்ன சொல்றாரு? அவன் என்று ஏக பொருள் சொல்றாரு. இவர் என்ன சொல்றாரு? அவர் இவர் என்று பன்மையில் சொல்றார். ஏன்னு கேட்டா பெருமானை எப்படி வேணாலும் சொல்லலாம். அவன் என்று பெருமானை அழைக்கலாம். அவன் இவன் என்று யாரை சொல்லலாம்? பெருமான சொல்லலாம். நூல்கள் அனுமதிக்கிறது. என்ன இது செய்த பிரான் யாரு? இவன். என்ன இது செய்த பிரான் இவன் அன்று யார சொல்றாரு? ஞானசம்பந்த பெருமான் சொல்றாரு. அப்ப பெருமான் என்னன்னு சொல்லலாம்? அவன்னு சொல்லலாம், இவன்னு சொல்லலாம், எவன்னு வேணாலும் சொல்லலாம். பெருமானை எப்படி வேணாலும் சொல்லலாம். ஏன்னா நூல்கள் அதை அனுமதிக்கின்றது. ஆனால் அடியார்களை ஒருபோதும் அவன் இவன் என்று அழைத்தல் மிகப்பெரிய பாதகம். மிகப்பெரிய பாதகம். சொல்லவே கூடாது. எங்கேயுமே சொல்லக்கூடாது. பெரிய புராணத்தில் ஒரு இடத்துல கூட நீங்கள் அப்படி ஒரு சொல்லாட்சியை பார்க்கவே முடியாது. பார்க்கவே முடியாது. காரணம், அடியார்களை அவ்வாறு கூறுதல் மிகப்பெரிய சிவ அபராதம். சிவ அபராதம். பெருமானை சொல்லலாமா? நல்லா சொல்லலாம். நூல்கள் சொல்லுது. வேதங்கள்லாம் பெருமான அது அப்படின்னு தான் சொல்லும். அது நான் அது எப்படி சொல்லுவேன்? அகிரிணை பொருளாக சொல்லும். வேதத்தில் என்ன சொல்லுவாங்க? அதுங்க. நாம் கூட அவன்னு சொல்கிறோம். அது என்ன சொல்லுது? அது அது அப்படின்னு எனக்கு சடப்பொருள். சடப்பொருள் சுட்டுற மாதிரி சுட்டும் அதுன்னு சொல்லும். அதனால் பெருமானை எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். அடியார் அப்படி சொல்ல கூடாது. இதுக்கு அப்படியே திருமுறையில் ஒரு சான்று இருக்குது. ஒரு பாட்டு எங்கேயாவது யாராவது தெரியுமா? திருமுறையில் இப்படியே ஒரு சொல்லாட்சி இருக்கிறது. பாட்டு ஏற்கனவே நான் போன வகுப்புலையோ அதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறேன். எல்லாம் சொன்னது தான். ஒரே நம்பிக்கை என்னது? எப்படி நீங்கள் மறந்துடுவீங்க? அந்த நம்பிக்கையில் தான் நம்ம கதை ஓடுது இல்லையா? இல்லைன்னா என்ன ஆக முடியாது. பாடம் எங்கே போய் நடத்துறது? புதுசாக படிச்சுட்டு வரோன்னா இது என்னது? போகும்போது ஒரு தடவை படிச்சுட்டு வந்தான் அதையே வச்சு ஓட்டலாம் 2 வருஷத்துக்கு இல்லையா? உம்முடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று பாட்டை சொல்லுங்க. உம்முடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று அவர்தம் சென்னிமிசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான். உம்முடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்று அவர்தம் சென்னிமிசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான். வாங்கிறவர் இவர், அவரு கொடுக்குற அவன். எப்படி கொடுக்குறாள் பெரியாள்? கொடுக்குறாள் பெரியாள். திருவடியை தூக்கி சாமி வைக்கிறார். அப்போ எப்படி சொல்லியிருக்கணும்? அவர் கொடுத்தாருங்க அப்படி சொல்லணுமா இல்லையா? சேக்கிழார் பெருமான் சொல்றார், அவர்தம் சென்னிமிசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான். இப்போ பெருமான அவன்கிறாரு, வாங்கிறவர் என்ன சொல்றாரு? அவர். அப்போ இது கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுக்காக இவர் உயர்ந்தவர் அவர் தாழ்ந்தவர் அல்ல. பெருமானை அவ்வாறு அழைக்கலாம், இறைவன் அவ்வாறு அழைக்கலாம். அடியார்களை அவ்வாறு அழைத்தல் குற்றம். அழைத்தல் குற்றம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அடியாரை வணங்கினா 2 வணக்கம், பெருமானை வணங்கினா ஒரு வணக்கம். என்னது? அடியாரை வணங்கினா அடியாரை வணங்கின புண்ணியமும் கிடைக்கும், ஆண்டவனை வணங்கின புண்ணியமும் கிடைக்கும். இறைவனை வணங்கினா இறைவனை வணங்கின புண்ணியம் தான் கிடைக்கும். டபுள் போனஸ் எங்கே கிடைக்குது? அடியாரை வணங்கினாதான். புரியுதா? அதனால் கண்டிப்பாக அப்படிதான். அதான் இந்த இடம் அருமையான இடம். அவன் இவரை விடாதே, இவர் அவனை விடாதே. உடந்தையாய் அத்துவித கலப்பாய் சங்கரனோடு ஒக்க உறைந்து, சங்கரனோடு ஒக்க உறைந்து சிவன்
தோற்றம் ஒன்றுமே காண்பர். அவர்களுக்கு என்ன தெரியும்? அந்த சிவகாட்சி ஒன்றே நிகழும். இந்த சிவகாட்சி எப்படி நிகழும்னு கேட்டால் நிர்விகற்பமாய் நிகழும். நிர்விகற்பமாய் நிகழும் என்று இந்த பாடல்ல சொல்றார். அடுத்தது தெளிதல் ஞானம். தெளிதல் ஞானம் இந்த அருமையான பாட்டுங்க. நம்ம ஏற்கனவே இந்த பாட்டு சொல்லியிருக்கேன். 282 மிக முக்கியமான பாட்டு அப்படின்னு இந்த பாட்டை சொல்லியிருக்கிறேன். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? எதுக்கு சொன்னேன்? அதாங்கய்யா முக்கியமான பாட்டுன்னு ஒரு கருத்தை சொல்லி சொன்னேன். அந்த கருத்து ஞாபகம் இருக்கா? பார்விருத்த நூலெல்லாம் பார்த்து அறியின் சித்தியிலே ஓர் விருத்த பாதி போதும் அப்படின்னு கமலை ஞான பிரகாசர் மன்னிக்கணும், இவர் நம்முடைய தருமி ஆதீனத்துடைய குரு முதல்வர். எதில் சொல்கிறாரு? சிவபோகசாரத்தில் சொல்கிறார். சிவபோகசாரத்தில் பார்விருத்த பாக்களையெல்லாம் பார்த்து அறியன். உலகத்தில் இருக்கிற பாட்டை பூரா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அந்த பெருமையெல்லாம் இருக்கா இல்லைங்களா? அந்த பெருமையெல்லாம் சித்தியாரில் ஓர் விருத்த பாதி போதும். உலகத்தில் இருக்கிற நூலையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து அந்த சிறப்பையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அதெல்லாம் எதுக்கு? சித்தியாரில் ஒரு பாட்டில் பாதி பாட்டு 2 வரி. இந்த 2 வரிக்கு இணையா உலகத்தில் இருக்கிற எந்த நூலுமே இல்லைன்னார். உலகத்தில் இருக்கிற எந்த நூலும் சித்தியாரில் இருக்கிற ஒரு பாடலினுடைய பாதிக்கு 2 வரிக்கு இணையாக என்ன கிடையாது? உலகத்தில் எந்த நூலுமே இல்லை. சொன்னவர் யாரு? தருமி ஆதீனத்தினுடைய குரு முதல்வர் குருஞான சம்பந்தர். குருஞான சம்பந்தர் அவர் சொன்ன அந்த ஓர் விருத்த 282வது பாட்டு இந்த பாட்டு தான். இந்த பாட்டில் இருக்கக்கூடிய மொத 2 வரிக்கு உலகத்தில் இருக்கிற எந்த நூலும் இணையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த பாட்டுக்கு எவ்வளோ பெரிய சிறப்புன்னு பார்த்துக்கங்க. சரியா? அப்படிப்பட்ட பாட்டு மனனம் செய்ய வேண்டிய பாட்டு. சரி, குடிங்க. அப்புறமா தெம்பா கேட்கலாம். அறியாமை அறிவகற்றி பாட்டை படிச்சாச்சா இல்லையா? அறியாமை அறிவகற்றி அறிவினுள்ளே அறிவு தன்னை அருளினாலே அறியாதே அறிந்து குறியாதே குறித்து அந்த கரணங்களோடும் கூடாதே வாடாதே குலைந்து இருப்பையாகில் பிரியாத சிவம் தானே பிரிந்து தோன்றி பிரபஞ்ச பேதமெல்லாம் தானாய் தோன்றி நெறியாளே இவையெல்லாம் அல்லவாகி நின்று என்றும் தோன்றிடுவன் நிராதாரன் ஆயே. அறியாமை அறிவு அகற்றி அருளினாலே அறியாமை அறிவகற்றி. அருளினாலே அறியாமை அறிவகற்றி ஆசிரியனது திருவருளினாலே. இங்கே அருளினால் என்பது யாருடைய அருள்? குருவருள். குருவருளினாலே அறியாமையும் அறிதலுமாகிய 2ஐயும் அகற்றி அறியாமையும் அறிவையும் அகற்றி. அறியாமை என்பது என்னது? கேவலம். அறியாமை என்பது கேவலம். அறிவு என்பது சகலம். இந்த 2ஐயும் நீக்கிறார். அப்போ எந்த நிலையில் நிற்கும் ஆன்மா? சுத்த நிலையில் நிற்கும். இரவு பகல் அற்ற இன்பத்தே, ராப்பகலற்ற இன்பத்தேன்னு இருக்கா இல்லைங்களா? அது என்ன அனுபவம்? சுத்த அனுபவம். அங்கே என்ன கிடையாது? கேவலமும் கிடையாது, சகலமும் கிடையாது. அப்போது குருநாதர் எங்கே கொண்டு போய் நிறுத்துறார்? நம்மளை சுத்த அவத்தையில் கொண்டு போய் நிறுத்துவார். சுத்த அவத்தை எப்போ வாய்க்கும்னா
தெளிதல் ஞானம் நிகழ்கிற போது ஆன்மா எந்த ஞானத்தில் நிற்கும்? சுத்த அனுபவத்தில் நிற்கும். சுத்த அனுபவத்தில் நிற்கும். கேட்குற போது சுத்த அனுபவம் நிகழாது, சிந்திக்கிற போது நிகழாது. தெளிந்தால் என்ன வந்துடும்? சுத்த அனுபவம் வந்துடும். சுத்த அனுபவம் வந்துடும். அதாங்க மூணாவது படியில் சுத்த அனுபவம் நிகழும். அதாங்க சொல்கிறாரு, குருவின் அருளினாலே அறியாமையையும் அறிவையும் அகற்றி. அறியாமை அறிவகற்றின்னு இருக்கும். அதை எப்படி பொருள் செஞ்சுக்கணும்? அறியாமையும் அகற்றி அறிவையும் அகற்றி, ரெண்டையும் அகற்றிடுவார். அகற்றி அறிவின் உள்ளே, ஆன்மாவினுடைய அறிவின் கண்ணே என்ன செய்வாருங்க? அறிவு தன்னை அறியாதே அறிந்து. ஆன்மாவின் அறிவின் கண்ணே அறிவை எப்படி அறியணும்? அறியாதே அறிந்து. அது எப்படி அறியாதே அறிது அப்படின்னு கேட்டால், தன் அறிவின் கண்ணே கேட்டல் முதலாகியவற்றை நன்கு கேட்டு. கேட்டலை முதல்ல என்ன செஞ்சுருக்கணும்? நல்லா கேட்டுக்கணும். கேட்கும் போதே நல்லா கேட்டுறணும். இல்லைன்னா என்ன செய்யணும்? திருப்பியும் கேட்கணும். நமக்கு விளங்குற வரைக்கும் பாடத்தை என்ன செஞ்சுட்டு இருக்கணும்? கேட்டுக்கிட்டே இருக்கணும். கேட்டாச்சு, புரியுதோ புரியலையோ அதெல்லாம் கேட்டாச்சுங்க. அப்படி போனோம்னா 10 தொகுப்பு ஆனாலும் பாடம் கேட்டால் புதுசாக கேட்ட மாதிரியே இருக்கும். ஏன்? கேட்கும்போது ஒழுங்காக கேட்கலை. கேட்கும்போது ஒழுங்காக கேட்கலன்னா எத்தனை வருஷம் ஆகியும் திருப்பி அந்த பாடம் எப்படி தெரியும்? புதுசாகவே தெரியும். நவிழ்தொரும் நவிழ்தொரும் நூல் நயம் போல நவிழ்வர். அது வேறு எதுக்கோ சொன்னார். ஆனால் நமக்கு எப்படி இருக்கு? அந்த சித்தாந்தம் அப்படியே இருக்கு. படிக்கும்போதெல்லாம் புதுசாகவே தெரியுதுயா. எது? சித்தாந்தம் பாடம். உண்மை விளக்கம் 10 முறை கேட்டாச்சு. 11ஆவது முறை கேட்கும்போது எப்படி இருக்கிறது? 36 தத்துவம்னு போடப்பாரு. 36 தத்துவம்னா கண்ணு எங்கே போகுது? போர்டுக்கு தான் போகுது. ஏன் ஏன் போகுது? தெளிவாக கேட்கல. கேட்டிருந்தா எங்கே பார்க்க வேண்டாம்? போர்டை பார்க்க வேண்டாம். அப்படியே கண்ணை மூடிட்டு வரிசையாக 1 2 3ன்னு சொல்லணுமா இல்லையா? அது வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். எது வரைக்கும் கேட்கணும்? நல்லா விளங்குற அளவுக்கு கேட்டதனை மீள மீள கேட்டு. கேட்டதனை மீள மீள கேட்டு. அதனால தான் என்ன சொல்கிறாருங்க? அந்த அறிவினுள்ளே அறிவு தன்னை அறியாதே அறிந்து. அறியாதே அறிந்து என்பதற்கு கேட்டதனை மீள மீள கேட்டு. கேட்டதனை மீள மீள கேட்டு. குறியாதே குறித்து. குறியாதே குறித்து. சிந்திக்கும் முறையிலே சிந்தித்து. அப்போ முதல்ல கேட்கும் முறையில் கேட்கணும், அப்புறம் சிந்திக்கிற முறையில் சிந்திக்கணும். அது என்ன கேட்கும் முறையில் கேட்கறது, சிந்திக்கிற முறையில் சிந்திக்கிறது அப்படின்னு என்னது? தெளிவாக கேட்கணும்னா தெளிவாக எப்படி கேட்க முடியும்? ஏற்கனவே சொன்னது தான். முதல்ல உபதேசம் வாங்கணும், ஆசிரியன்ட்ட போய் கேட்கணும். எப்படி கேட்கணும்? அடங்கி நின்று பாடம் கேட்கணும். அப்போ தான் அது அறிவில் போய் நிற்கும். எப்போ ஆசிரியர்கிட்ட நம்ம அறிவு அடங்கலையோ பாடம் நிற்காது. பாடம் நிற்கணும்னா அறிவு எங்கே அடங்கணும்? ஆசிரியர்கிட்ட அடங்கணும். ஆசிரியர்கிட்ட அடங்கினாதான் பாடம் அறிவில் நிற்கும். ஆசிரியர்கிட்ட அடங்கலைன்னா பாடம் அறிவில் நிற்காது. அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சுருக்கணும்? உபதேசம் கேட்டிருக்கணும். அதுதான் கேட்கும் முறையில் கேட்டு. கேட்கும் முறையில் கேட்டு. சரி, சிந்திக்கும் முறையில் சிந்தித்துன்னு என்னது? அவர்கிட்ட என்னென்ன கேட்டோமோ அதன் பிரகாரம் நிற்கணும். இப்படியெல்லாம் நில்லுன்னு சொன்னாரா இல்லையா? அதன் பிரகாரம் நிற்கணும். அதுதான் என்னது? பூசை செய்ய, பூசை இப்படி பண்ணு, இப்படி 5 எழுத்து சொல்லு, இதெல்லாம் உனக்கு நிகழும் அப்படின்னு கேட்டோமா இல்லையா? அதெல்லாம் என்ன செய்யணும்? பயிற்சி பண்ணணும். கேட்டதை பயிற்சி செய்யணும். அந்த பயிற்சிக்கு பேர் தான் என்னது? சிந்தித்தல். கேட்டதை பயிற்சி செஞ்சால் அதுக்கு என்ன பேர்? சிந்தித்தல். அப்போ சிந்திக்கிற வகையில் சிந்திக்கணும். சிந்திக்கிற மாதிரி சிந்திக்கணும். என்னது? எப்படி கேட்டமோ கேட்டபடி நிற்கணும். கேட்டபடி நிற்கணும். அதுதான் என்னதுங்க? சிந்திக்கும் முறையில் சிந்தித்தல். பாட்டை திரும்ப திரும்ப 10 தடவை படிக்கிறது இல்லை. பாட்டை 10 தடவை திருப்பி திருப்பி படித்து சிந்திச்சல் ஆகாது. என்ன செய்யணும்?
உபதேசத்தில் என்னென்ன கேட்டுக்கிறோமோ அதெல்லாம் பயிற்சி செய்யணும். அதெல்லாம் பயிற்சி செஞ்சாதான் அதுக்கு பேர் சிந்தித்தல்னு பேர். வெறும் நூலை எடுத்துக்கிட்டு ஒரு தடவை 10 தடவை படிக்கிறது இல்லை. புரியுதா இல்லைங்களா? முதல்ல என்ன செஞ்சுருக்கணும்? முதல்ல கேட்கும்போதே அப்படி கேட்டிருக்கணும். அப்புறம்தான் சிந்திக்கிறது. அப்போ சிந்திக்கும் முறையில் சிந்தித்து அப்படி 2 நடந்துருச்சுட்டா, எது கேட்கும் முறையில் கேட்டு சிந்திக்கும் முறையில் சிந்திச்சுட்டா அடுத்து என்ன நிகழும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கரணங்களோடும் கூடாதே வாடாதே குலைந்து இருப்பையாகில். கேட்டு சிந்திச்சுட்டா இந்த ஆன்மாவானது கருவி கரணங்களோடு கூடாது நிற்கும். அதான் சொன்ன சுத்த அனுபவம் நிகழும். சுத்த அனுபவம் நிகழும். எப்போ நிகழும்? எப்போ நிகழும்? சிந்தித்த பிறகு. ஆசிரியன் உபதேசத்தின்படி கேட்டு கேட்டபடி சிந்தித்தாள், சிந்தித்தலை முற்றுவித்து விட்டால் ஆன்மாவுக்கு என்ன அனுபவம் நிகழும்? சுத்த அனுபவம் நிகழும். சுத்த அனுபவமாவது கருவிகளை விட்டு நீங்கி நிற்கின்ற முறைமை. கருவிகள் இது என்ன செய்யாது? பற்றி நிற்காது. சுத்த அனுபவம் நிகழும். சுத்த அனுபவம் நிகழ்கிற போது இது என்ன ஆகாதுங்க? கருவிகளோடு கூடாதே. கருவிகளோடு கூடாது. அந்த கரணங்களோடும் கூடாதேன்னு இருக்கா இல்லையா? அந்த கரணம்னு சொன்னாலும் எல்லா கருவியும் தான். எல்லா கருவிகளோடும் ஆன்மா என்ன செய்யாது? கூடாது. இப்போ நம்ம கூடாமல் இருக்கிறோமா? இப்போ எப்படி இருக்கிறோம்? இப்பவும் பாதி பேர் கூடாமல் தான் இருக்கிறாங்க. இப்பவும் பாதி பேர் கூடாததான் இருக்கிறாங்க. எப்படி? அப்படியே அவத்தையில் இருக்கிறாங்களா இல்லையா? இப்பவும் கருவியோடு கூடாமல் தான் இருக்கிறோம், அப்பவும் கருவியோடு கூடாமல் தான் இருக்கிறோம். என்ன வேறுபாடு? இங்கே வாடிடுவோம், அங்கே வாட மாட்டோம். புரியுதா இல்லையா? வாடுறதுன்னா என்னது? ஒரு மயக்கம். கருவிகளோட கூடலைன்னா இப்போ என்ன அறிவு என்ன ஆகி போச்சு? அப்படியே அப்படியே ஒரு மயக்கத்துக்கு போயிடும். சுத்த அனுபவத்தில் கருவிகளை விட 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 அறிவு தெளியும். புரியுதா இல்லைங்களா? கேவல அனுபவத்தில் கருவியை விட விட என்ன வரும்? மயக்கம் வரும். மயக்கம் வரும். சுத்த அனுபவத்தில் கருவிகளை விட விட என்ன ஆகிடும்? அறிவு தெளியும். அறிவு தெளியும். ஏன்னா இந்த கருவி சுத்தத்துக்கு இடைஞ்சல். புரியுதா இல்லைங்களா? கருவி எது? சுத்தத்துக்கு இடைஞ்சல். இங்கே இங்கே கேவலத்தில் கருவி தான் நமக்கு கொஞ்சம் உபகாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. இருட்டில் உங்களுக்கு டார்ச் லைட்டை கொடுத்தாச்சு. இருட்டில் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்குது? டார்ச் லைட்டு. இதை அடித்தாதான் ஏதாவது அறவரையாக தெரியும். ஏன்னா நம்ம எங்கே இருக்கிறோம்? இருட்டில் இருக்கிறோம். இப்போ இது நமக்கு என்னது? உதவியா உபகாரமா? இந்த டார்ச் லைட் என்னது? உதவி, உபகாரம். இதை அடித்தாதான் கொஞ்சமாவது தெரியும். ஆஃப் பண்ணிவிட்டு என்ன ஆகி போயிடும்? ஒன்றும் தெரியாது. பதக்கான்னு முடிக்க வேண்டியதுதான். அப்போ இருட்டில் இருக்கிற வரைக்கும் எதை பிடிச்சிக்கிட்டு இருக்கணும்? இந்த டார்ச் லைட்டை பத்திரமா பிடிச்சி அடித்து பார்த்துக்கணும். சூரியன் வந்தாச்சு, இப்பவும் டார்ச் லைட்டை அடிச்சுக்கிட்டு இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தால் என்ன சொல்லுவாங்க? என்னையா நல்லா தானே இருந்தம்மா, சரி ஆஃப் பண்ணியாச்சு, இப்போ இது வேணுமா வேண்டாமா? இப்போ இது இடைஞ்சலா உபகாரமா? இடைஞ்சல். வச்சுட்டு நல்லா கையை வீசி நடையா, இப்படியே டார்ச்சு பிடிச்சிக்கிட்டு ஆஃப் பண்ணியாச்சு. எப்படி நடக்கிறது? இப்படியே பிடிச்சி நடந்துட்டு இருந்தால் என்ன ஆகும்? இடைஞ்சல். இப்போ இந்த இது விட்டுட்டோம்னா என்ன ஆகும்? நல்லா கையை வீசி விருக்குன்னு போக வேண்டியது தானே இல்லையா? கருவிகள் சுத்தத்தில் இடைஞ்சல். கருவிகள் சுத்தத்தில் இடைஞ்சல். இதே கேவலத்தில் உபகாரம். இப்போ நமக்கு அது உபகாரமாக இடைஞ்சலா? இப்போ நமக்கு உபகாரம். புரியுதா இல்லைங்களா? ஞானிகளுக்கு இடைஞ்சல். அதனால் கருவிகளோடு கூடாது. கருவிகளோடு கூடாது. அப்போ கருவியில் என்ன செஞ்சிடறாங்க? விடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன வராது? வாடாது, மயக்கம் வராது. நம்மெல்லாம் என்ன செய்யக்கூடாது? எல்லாம் நூலில் சொல்லியிருக்குது கருவியெல்லாம் வேண்டாமாமா அப்படின்னு விட்டா என்ன ஆகி போயிடும்? இருட்டில் விளக்கணைச்ச கதையாகி போயிடும். புரியுதா இல்லைங்களா? அதனால் நம்ம இப்போதைக்கு அதை என்ன செஞ்சுக்கணும்? பத்திரமா பிடிச்சிக்கணும். தப்பி தவறி விட்டுறக்கூடாது. 2 பேருக்கும் கருவி ஒன்று தான், ஆனால் இருக்கிற இடம் வேறு. அவங்களுக்கு வெளிச்சம் வந்துருச்சு, நமக்கு இன்னும் வரலை. அதனால் தெளிதல் ஞானம் நிகழ்கிற போது அவர்கள் என்ன செய்வாங்க? கருவிகளோடு கூடாதே, வாடாதே. வாடாதே எப்படி இருப்பாங்க? குலைந்து இருப்பையாக. குலைந்து இருப்பையாக. குலைந்துன்னு என்னதுங்க? பிரிப்பின்றி.
பெருமானோடு அவங்க எப்படி நிற்பாங்க? அப்படியே பிரிப்பின்றி நிற்பாங்க, குலைந்து நிற்பாங்க, குலைந்து இருப்பாங்க. அப்படியே போய் குலைத்த 10 பார்த்துக்குங்க. திருவாசகத்தில் 10 பாட்டு சொல்லிட்டார். குலைத்த 10 பெருமானோடு எப்படி இருக்கிறது அப்படின்னு அங்கே போய் பார்த்துங்க. இருப்பை ஆகில் பிரியாத சிவம், பிரியாத சிவம் தானே பிரிந்து தோன்றி, பிரியாத சிவம் தானே பிரிந்து தோன்றி. இப்போ பெருமான் நமக்கு 3 நிலையில் நிற்பான். ஒன்று ஒன்றாய், வேறாய், உடனாய், 3 நிலையில் நிற்பான். கேட்டல் ஞானம் நிகழ்கிற போது பெருமான் நமக்கு எப்படி தெரிகிறான்னா வேறாய் நிற்கிறான். எப்படி நிற்கிறான்? வேறாய் நிற்கிறான் இல்லைங்களா? இப்போ நான் சொன்னேன் பெருமான் நம்ம அறிவில் தோன்றுவான். அப்போது நம்ம வேற, அவன் வேற. அவன் நமக்கு இப்போ எப்படி தெரிகிறான்? காட்சிப்படுகிறான். எங்கே காட்சிப்படுகிறான்? அறிவில். அப்போ நம்ம வேறையா தெரிகிறோம், அவன் வேறையா தெரிகிறான். நம்ம வேற, அவன் வேறையா தெரிகிறோமா இல்லையா? அப்போ பெருமான் நமக்கு எப்படி இருக்கிறான்? வேறாய் நிற்கிறான். எங்கே? கேட்டல் ஞானத்தில். கேட்டல் ஞானத்தில் பெருமான் எப்படி நிற்கிறானுங்க? வெவ்வேறாய் நிற்கிறான். ஆன்மா வேற, சிவம் வேறு என்று நிற்கிறான். சிந்திக்கிற போது அவன் எங்கே நிற்கிறான்? நமக்கு உள்ளே இருக்கிறானா இல்லையா? நமக்கு உள்ளே இருக்கிறான். அப்போது எப்படி ஒன்றாய் நிற்கிறான். உயிர்களுக்கு எப்படி இருக்கிறான்? உயிருக்குள்ளே சிவத்தை பார்க்குறோமா இல்லையா? பெருமானை எங்கே பார்க்குறோம்? உயிருக்குள்ளே பார்க்குறான். அப்போ பெருமான் எங்கே இருக்கிறான்? ஒன்றாய் நிற்கிறான். ஒன்றாய் நிற்கிறான். தெளிந்த உடனே அவன் எங்கே நிற்கிறான்? உடனாய் நிற்கிறான். உடனாயினா வேற ஒன்றும் இல்லை, அவன் வேறாகவும் இருப்பான், ஒன்றாகவும் இருப்பான், எல்லாத்தையும் கடந்தும் இருப்பான். எல்லாத்தையும் கடந்தும் இருப்பான். இறைவனது கலப்பு இல்லாத இடமே எங்கும் இல்லை. எனக்குள்ளும் இருக்கிறான், உங்களுக்குள்ளும் இருக்கிறான், தூணிலும் இருக்கிறான், துரும்பிலும் இருக்கிறான், இவையெல்லாம் கடந்தும் இருக்கிறான். எல்லாம் கடந்திருக்கிற பெருமான் இங்கே எல்லாவற்றிலும் கலந்திருக்கிறான் என்கிற உணர்வு தான் நமக்கு எப்போ வரும்? தெளிதல் ஞானத்தில் நிகழும். தெளிதல் ஞானத்தில் நிகழும். எனவே பிரபஞ்ச பேதமெல்லாம் தானாய் தோன்றி இவையெல்லாம் அல்லவாகி எல்லாத்திலையும் இருப்பான். ஆனால் எல்லாம் என்ன கிடையாது? அவன் இல்லை. அவன் இல்லாமல் எதுவும் இல்லை. எல்லாம் அவன் இல்லை. எல்லாம் அவன் இல்லை என்கிற உணர்வு எப்போ வரும்? தெளிதல் ஞானத்தில் நிகழும். எனவே இவையெல்லாம் அல்லவாகி நெறியாலே என்றும் நின்று தோன்றிடுவன் நிராதாரனாயே. நிராதாரன், ஆதாரம் நிராதாரம், ஆதாரம் நிராதாரம். ஆதாரம்னு என்னது? பற்றுக்கோடு. ஆதாரம் என்பதற்கு பற்றுக்கோடு. நிராதாரம்னா பற்றுக்கோடு இல்லாதது. பெருமான் தன்னிலையில் அவனுக்கு என்ன பேர்? சொரூப சிவம்னு பேர். சொரூப சிவம் யாரு? நிராதாரன். அவனுக்கு ஒரு ஆதாரம் இல்லை. எல்லாத்தையும் கடந்திருக்கிற பெருமான் நம் பொருட்டு தான் என்ன வரான்? உயிருக்கு உயிராக வரான், உலகத்திற்கு உலகமாக வருகிறான், எல்லாவாமும் இருக்கிறான். அவன் கீழே இறங்கி வர நிலை தான் என்னதுங்க? ஆதார நிலை. உண்மை அவன் நிலை என்னது? நிராதார நிலை. நீங்கள் இருநிலனாய் தீயாகி நீருமாகி இயமானனாய் எரியும் காற்றுமாகி இல்லையா? வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஓனாகி உயிராகி உண்மையுமாய் என்மகையுமாய் போனாகி யான் எனது என்று அவரவரை கூத்தாட்டு வானாகி நின்றானை என் சொல்லி உண்மையுமாய் இன்மையுமாய். என்ன மேலே சொன்ன பட்டியலாமல் அவன் இருப்பான், இதை கடந்தும் இருப்பான். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய். என்ன உண்மையுமாய்? இப்போ சொன்ன பட்டியல் எல்லாம் உண்மையுமாய் இன்மையுமாய். இந்த பட்டியலெல்லாம் கடந்து இதுக்குள்ளேயும் இருப்பான், இதுக்கு கடந்தும் இருப்பான். அதுதான் நிராதார வடிவம். சொரூப சிவம்னு பேர். அதுக்கு என்ன பேர்? சொரூப சிவம். எனவே நின்று தோன்றிடுவன். நின்று தோன்றிடுவன். எப்படி தோன்றுவான்? நிராதாரனாக தோன்றுவன். பற்றுக்கோடு இல்லாமல் இந்த தத்துவங்களை கடந்து சொரூப சிவம் காட்சிப்படும். சொரூப சிவம் காட்சிப்படும். எப்போ காட்சிப்படும்? தெளிதல் ஞானத்தில். தெளிதல் ஞானத்தில் சொரூப சிவம் காட்சிப்படும் என்று சொல்றார். அடுத்தது நெட்டை ஞானம்.
அடுத்த பாட்டு அதை அடுத்த வகுப்பில் சிந்திப்போம் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம்.